மார்க்கம் எந்த வரம்பை சொல்லி இருக்கிறதோ அந்த வரம்புக்கு அப்பாற்பட்டு போய் என்ன செய்யறது? நாங்க ஜிஹாத் பண்றோம் போய் கொள்றது, சும்மா இருக்கிற வெட்டிட்டு வந்துடுறது, அவனை வெட்டிட்டு இவனை வெட்டிட்டு வா, என்ன இப்படி ஒருத்தர் செஞ்சானையானால் அன்னமா கத்தலன் நாச ஜமியா, இவன் மனித குலம் முழுவதையும் கொலை செய்தவனை போன்றவனாக ஆவான். ஒருத்தன் ஏதாவது ஒரு உயிரை கொலை செஞ்சிட்டான்னு சொன்னா அவன் மனித குலம் முழுவதையும் கொலை செய்தவன். அதுக்குத்தான் அல்லாஹ் கோபத்தில் என்ன பண்றான்? மின் அஜிலி தாலிக்க, இது பெரிய பாரதூரமான குற்றமா இருக்கிற காரணத்தினால்தான் கதபுனா அலா பனி இஸ்ராயீல, இஸ்ரவேலர்களுக்கு நாம் சட்டமாக்கி இருந்தோம் அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ், உயிருக்கு உயிர். எதுக்கு அந்த சட்டமாக்கணும்? இது சாதாரண குற்றம் இல்லை. என் உயிரை நீ எடுத்தால் உன் உயிர் எடுக்கணும், அரசாங்கத்தால் உன் உயிர் எடுக்கப்பட வேண்டும் என்று நாம் சட்டமாக்கணும் எல்லாம் சொல்லி கேட்பான். அப்ப இந்த கொலை செய்யற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆத்திரப்பட்டு நம்ம சமுதாயத்தில் அல்லாஹ் காப்பாற்றி கொண்டிருக்கிறான், நம்ம குறைவாக இருக்கிறது. மற்ற சமுதாயங்களில் பார்த்தீர்களே ஆனால் ஊர்ஜான் இடத்துக்காக வேண்டி அண்ணன் தம்பியை கொள்ளுவான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் பங்காளி சண்டை வரும். ஊர்ஜான் இடம் யாருக்கு சொந்தம்ங்கிறத மேட்ரு. இதுக்காக வேண்டி அண்ணன் தம்பியை கொள்ளுவான், இல்லைன்னா தம்பி அண்ணனை கொள்றான். பேப்பர்ல பாக்குறீங்க. சீக்கிரம் சொத்தை அடைவதற்காக தகப்பனை மகன் கொள்கிறான், தாத்தாவை பேரன் கொள்கிறான். இன்னும் சொல்ல போனால் அற்பமான இந்த உடல் காம சுகத்திற்காக வேண்டி பொண்டாட்டியை புருஷன் கொள்ளுகிறான், புருஷனை பொண்டாட்டி கொள்கிறான். நடக்குதா இல்லையா? பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையா? கள்ள காதலனோடு சேர்ந்து கணவன் கொலை. ஒரு பெண்ணு இந்த அற்பமான இந்த உலகத்தில் கிடைக்கிற சின்ன இன்பத்திற்காக வேண்டி என்ன பண்றா? இன்னொருத்தனோட சேர்ந்து கொண்டு கட்டிய கணவனையும் கொலை செய்கிற காட்சியை பார்க்கிறீங்க. பேப்பர்ல பிடிச்சா அது மாதிரியான செய்தி இளையாங்குடி பதிப்பில் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். சென்னை பதிப்பை விரித்தால் இது மாதிரி 10 செய்தி டெய்லி. இங்க எல்லாம் அமலுக்கு வரல. இப்பதான் சென்னை தலைநகரத்துக்கு தலை காட்டுகிறது. அதே மாதிரி இவன் என்ன பண்றான்? பொண்டாட்டி வரதட்சணை அதிகம் வேண்டும் என்பதற்காக வேண்டி பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டு ஸ்டவ் அடித்து இளம்பன் சாவுங்கிறான். ஸ்டவ் அடிச்சா சாவுறாங்க நிஜமா? ஸ்டவ் வெடிக்குமா? வெடிக்கிற மாதிரி ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டவ்லாம் வெடிக்கிறது இல்ல. இவனுக்கு இன்னொரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணா காசு ஒரு 5 லட்சம் ரூபாய் டவுரி கிடைக்கும், நமக்கு ஏதாவது தருவாங்க, நகை நட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான்? ஏற்கனவே இருக்கிற பொண்டாட்டிய கொல்றான். அப்ப இவனும் என்ன பண்றான்? காசுக்காக கொலை பண்றான். இன்னொருத்தைய கல்யாணம் பண்றாங்க கொலை பண்றான். இன்னொருத்தனோட ஓடி போறதுக்காக இவனும் கொலை பண்றான். சொத்துக்காக வேண்டிய அப்பனை புள்ள கொலை பண்றான். இந்த மாதிரி எல்லாம் சர்வசாதாரணமாக கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் மற்ற சமுதாயங்களிலே இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் குறைவா இருக்கிறது. ஆனாலும் குறைவா இருக்கும் பொழுது எச்சரிக்கை வைங்க, தொத்திரும். வரதட்சணை அப்படிதான் நம்ம நினைச்ச ஒரு காலத்தில். வரதட்சணை நமக்கு உள்ளதா? வேற சமுதாயத்தில் உள்ளது. நமக்கு உள்ளது என்ன? பொம்பளைக்கு நம்ம கொடுக்கிறத மார்க்கத்தில் உள்ளது. நம்ம மார்க்கத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு? பொம்பளைக்கு மகர் கொடுக்கிறதா இருந்தது. நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு தான் வரலையே, அவங்க தானே வாங்குறாங்க அப்படின்னு அதை எச்சரிக்காம இருந்தோம். உரிய முறையில் அதுல கவனம் இல்லாமல் இருந்தோம். இப்ப இப்படி ஆயிட்டோம். அவனுக்கு நம்ம கிளாஸ் நடத்துற அளவுக்கு ஆயிட்டோம். அவங்களுக்கு தெரியல, வெறும் ரூபாய் மட்டும் கேட்டு விட்டுறாங்க. நகை வாங்க தெரியல, சோறு வாங்க தெரியல, புள்ள கற்பிணியாதான் அதுக்கு வரதட்சணை வாங்க தெரியல, புள்ள பெத்தவன அதுக்கு வாங்குறதுக்குள்ள தெரியல, கல்யாணத்துக்கு முந்தி ஒரு 40 தடவை வாங்குவோமே அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிட்டோம்ல. அவங்களுக்கு ஒன்னே ரூபாய் எவ்வளவு தருவேன்னு கேட்பான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு 200 வகையில் உண்டாக்கிட்டாங்க. நம்ம ஆட்க பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டிய சமுதாயம் என்ன பண்றான்? பொம்பளைகிட்ட வகை வகையா கேட்டு வாங்குற அளவுக்கு ஆயிட்டோம். அதுல கூட என்ன உரிய முறையில் எச்சரிக்கை பண்றோமா? இந்த புதூர் ஜமாத்துல என்ன பண்ணாங்க? ஒரு முடிவு எடுத்தாங்க. அது விளக்கண்ண மாதிரி வலிக்கிட்டு போயிடுச்சு. முடிஞ்சு வச்ச கதை. அவ்வளவுதான் அவங்களுடைய மன உறுதி. மன உறுதியா இல்லாதவர்களால் என்ன ஏற்பட்டு போச்சு? இப்ப தீர்மானம் எடுப்பீங்க, அப்புறமே அதுல அந்த பண்ணி அடிச்சுக்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கொலை என்பது சாதாரண விஷயம் இல்ல. கொலை பண்ணிட்டேன்னு வை, அருவாளை எடுக்க யோசிக்கணும், பிளேடை எடுக்க யோசிக்கணும். கையில கோபம் வந்தவன என்ன ஆயுதத்தை எடுக்கிறோம் என்பதில் நிதானமா இருக்கணும். எதை வேண்டாம் எடுக்கிறது, எப்படி வேண்டாலும் சரி வாடா பாப்போண்டு அருவாளை ஓங்குவேன். ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது.
பயங்காட்டுறதுக்கு போங்குவே, என்னடா செஞ்சிடணும் எகிருவான், டக்குன்னு செய்தாங்க வந்துருவான், அந்த அருவாளுக்குள்ள வந்துருவான், ஒரே போடு. வெட்டணும் நினைச்சே இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மிரட்டுறதுக்கு அருவாளை தூக்குவோமா, அவன் கேட்கிற கேள்வி வந்தோன்னு என்ன ஆயிரு, செய்தான் நமக்குள்ள புகுந்துக்குருவான். ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கியா, பாத்துருமாடா ஓட்டா என்னன்னு பாத்துக்கலாம், அவன் தீவிரா பேசுவான், ஒரே போடு முடிஞ்சு வச்சுக்காது. இப்படி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால ஆயுதங்களை தூக்குவது சண்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசி ஹஜ்ஜில இறுதி பேர்வலை சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, லா தர்ஜிஉ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் காபிர்களாகி விடாதீர்கள். யல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், ஒருத்தன் கழுத்தை ஒருத்தன் வெட்டி கொண்டு காபிர்களாகி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நடக்கவில்லை, எகிப்திலே நடக்கிறது, அல்ஜீரியாவில் நடக்கிறது, ஈராக்கிலே நடக்கிறது, ஈரானிலே நடக்கிறது. என்ன நடக்கிறது, எகிப்துல ஜிஹாத்னு போறானுவ, போறவனு முஸ்லீம், வெட்டி சாய்க்கிறான் அவன் யாரு, அவனு முஸ்லீம். ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணாங்க, உங்களில் ஒருவனை வெட்டி கொண்டு காபிர்களாகி விடாதீர்கள் சொன்னாங்க. இஸ்லாமிய ஆட்சி உண்டாக போறேன் நிரந்தர நரகத்திற்கு தன்னை கொல்லிக்கட்டை ஆக்கி கொண்டு போகிறான். ஜஸாஉஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக அவன் நரகத்தில் இருப்பான்னு சொன்னாங்களே. அல்ஜீரியாவில் என்ன நடக்கிறது, நாங்கள் நாளைக்கு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போறோம்னு சொல்லி 4 பேர் கிளம்பிக்கிட்டு அறுவாலத்துக்கு கிளம்புறான். யாரோட சண்டைக்கு போறான்னு பார்த்தா பள்ளிவாசல்ல தொழுகிறவனோட. இன்னைக்கு பாகிஸ்தான்ல பார்த்தீர்களேயானால் என்ன நடக்கிறது, இதெல்லாம் வரல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, ஏன் எச்சரிக்கை வழங்குதா, வந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான்ல உள்ளது இளையாங்குடிக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும். பாகிஸ்தான்ல ஒருவன் தொழுது கொண்டிருக்கிறான், இவனும் தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் அங்க போய் குண்ட வைக்கிறான். பள்ளி வாசலிலே, ஷியா பள்ளி வாசலிலே சுன்னத்தை பேணக்கூடிய ஜமாத்துக்கிறான், இவன் குண்டு வைக்கிறான். சுன்னத்து ஜமாத்து பள்ளி வாசல்ல ஷியா போய் குண்டு வைக்கிறான். தொழுது கொண்டிருக்கிற மக்களை 2 பேரும் மார்க்கத்தின் பெயரால் வெட்டி சாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மார்க்கத்தில் உள்ளவர்களா? 2 பேர் நரகத்துக்கு போக மாட்டான், 2 பேரும் நிரந்தர நரகத்துக்கு போக மாட்டான். அல் காத்திரு வல் மக்தூல் பின்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு காலம் வரும், லா யத்ரில் காத்திலு ஃபீமா கதல வலல் மக்தூல் ஃபீமா குத்தில, ஒரு காலம் வரும், கொன்றவனுக்கு ஏன் கொன்றான் என்று அவனுக்கு ஏண்டா கொன்ற, கூப்பிட்டாங்க போய் கொண்டாடுவான், என்னத்துக்குடா போன, எவனோ அழைப்பு விடுறான் சேர்ந்து போய் கொள்றான், ஏண்டா போன பாவி, எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான்னு சொன்னா போயிருவியாடா, இது சின்ன மேட்டாளா குலைங்கிறது. ஒரு உயிரை உனக்கு திருப்பி உண்டாக்க இயலுமாடா, ஒரு உயிரை உன்னால தயாரிக்க இயலுமா? படைச்ச ரப்புல் ஆலமீன் அவன் ஊதி கருவறையிலே மலக்கு மூலமாக ஊதி நமக்கு தருகிறானே, அதை எடுக்க நீ யார், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மார்க்கெட்ல கொண்டு வச்சாங்களா, சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் ஆண்கள் எல்லாம் செத்தாங்க, 40 பேர் செத்தான்னு போடுறான், அவன்லாம் யார்? வச்சவன் யார், செத்தவன் யார்? இஸ்ரேல்ல நடக்கிறத வைக்கிறவன் யாரு, சாவுறவன் யாரு? ஒரு உயிர் என்பதுல இவ்வளவு அல்லாஹ் படைச்ச உயிரை உனக்கு உண்டாக்க இயலுமா? மனித உயிரை விடு, ஒரு எறும்பு உயிரை உனக்கு உண்டாக்க இயலுமா? ஒரு எறும்புக்கு இருக்கிற உயிர் இருக்கு, அந்த அளவுக்கு உரிய பவரான ஒரு உயிர் உண்டால உண்டாக்க இயலுமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறார் இந்த இஸ்லாமிய சமுதாயம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களே, அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இங்க என்ன நடக்கு, இப்போ நடக்குது, பள்ளியாசலுக்கு போறோமா அவன் தொழு வரக்கூடாது, இவன் அடிதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமே எங்க போய் முடியுமோ தெரியல. ஏன்டா அடிக்கிறீங்க? பள்ளிவாசல் உங்க அப்பா வீட்டு பள்ளிவாசலா? பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். நீ சம்பளம் கூட மோதினார வச்சுக்கலாமே தவிர எவன் தொலை வரலாம் நீ தீர்மானிப்பியா? எத்தனை ஊர்கள் என்ன இருக்குது, இந்த கூத்துக்கள்லாம் நடக்கிறது. இது நாளைக்கு அடி, நாளைக்கு வெட்டு, நாளைக்கு குத்து, நாளைக்கு கொலை. ஒரு கட்டத்திலும் ஆயுதம் தரித்து விடாதீர்கள். உங்களை காத்துக்கொள்ள நீங்க எடுக்கலன்னா உங்களை காலி பண்ணிடுவானா? அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அது ஹலாலாகுமே தவிர மார்க்கத்திலும் ஹலாலாகும், ஒரு நாட்டு சட்டத்தின்படியும் அது அனுமதிக்கப்பட்டதாக ஆகும். அப்படி இல்லாம நீங்கள் இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு உணர்வுக்கு ஊட்டப்பட்டு அவனை கொல்லணும் இவனை கொல்லணும் என்று நீங்கள் தலை விரித்த மாதிரி உருவானால் அதனுடைய விளைவு நிரந்தர நரகம். இன்னொருத்தனை கொல்றது விட்டுருங்க,
தன்னைத்தானே கொள்வது. அது சில பகுதிகளில் முஸ்லிம்கள்ட்ட அதிகமா இருக்கிறது. மற்ற சமுதாயங்களோடு ஒப்பிட்டால் குறைவா இருக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்திலும் தற்கொலை இப்ப பரவி கொண்டிருக்கிறது. பரீட்சையில மார்க் கம்மியா வாங்கினால் தற்கொலை, காலாகாலத்துக்கு கல்யாணம் ஆவல என்று சொன்னா தற்கொலை, புருஷங்காரனத்தையா திட்டி விட்டால் தற்கொலை, அம்மா வீட்டுக்கு போட்டு விரட்டி விட்டுட்டா அதுக்காக வேண்டி தற்கொலை. பெண்கள்கிட்ட ரொம்ப அற்பமான ஒண்ணுமில்லாத காரணத்திற்கெல்லாம் உடனே தற்கொலை. இந்த தற்கொலை கூட என்னன்னு தெரியுமா, ஒரு விளையாட்டு போக்குல தற்கொலை ஆரம்பிப்பாங்க, மிரட்டுறதுக்காக வேண்டி. கடைகள் என்ன வாங்க தெரியுமா, சும்மா மாட்டுவாங்க, தேடி பாப்போன்றான்ல இழுத்து விட்டு முடிஞ்சு வச்சுக்கிறது. இப்படி எல்லாம் நடக்கிற ஹச்சனா இருக்கு. அவ கூட நினைச்சிருக்க மாட்டா. இந்த தற்கொலை என்பது ஒரு ஆயுதமாக, ஒரு விளையாட்டாக இந்த சமுதாயத்திலும் சில பகுதிகளில் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, கேரளாவில் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம், அங்கதான் தற்கொலை அதிகமா இருக்கிறது. படிச்சா எல்லாம் தெரியுங்கிறது பொய். படிக்காதவங்க அதிகமா இருக்கிற மாநிலத்தில் தற்கொலை கம்மி, படிச்சவன் ஜாஸ்தியா இருக்கிற மாநிலத்தில் என்ன இருக்கு, தற்கொலை ஜாஸ்தியா இருக்கிறது. ஏன்னா படிக்காதவனுக்கு நிறைய வெரைட்டிஸ் தெரியாது. அதிகபட்சமா தூக்கு போட தெரியும், இல்லன்னா கிணத்துல குளத்துல விழுந்து சாவ தெரியும். படிச்சவனுக்கு என்னவெல்லாம் தெரியும், ஒரு மாத்திரையில எப்படி சாவுறதுன்னு தெரியும், ஒரு ஊசியில எப்படி சாவுறதுன்னு தெரியும், வலி இல்லாம எப்படி சாவுறது, இப்படி பல டெக்னிக் தெரியும்ல. அதனால என்ன பண்றான், படிச்சவன் அதிகமாக தற்கொலை செய்து கொண்டு சாவுறான். கேரளாவில் ஆராய்ச்சி பண்றாங்க, அது ஏன் தற்கொலை நடக்குது, அதை இனவாரியா குலவாரியா மதவாரியாக பிரிச்சு பார்க்கறாங்க. ஒரு அதிசயமான ரிப்போர்ட் அவைகள் கிடைக்கிறது. முஸ்லிம்கள் குறைவா தற்கொலை பண்றாங்க மற்ற சமுதாயத்தை விட. என்னத்தினால, அவங்களுக்கு மத ரீதியாக அது போதிக்கப்பட்ட காரணம். என்ன போதிக்கப்படுது, அதனால தெரிஞ்சுக்கிறங்க. தமிழகத்தில் இந்த கணக்கு எடுத்தால் தேர்மானு தெரியல, கேரளாவில் இதை ஒழுங்கா சொல்லி கொடுத்துறாங்க. முஸ்லிம்கள் கம்மியா தற்கொலை செய்கிறார்கள், சதவிகிதத்தை விட பல மடங்கு குறைவாக. காரணம் என்ன தெரியுமா, இதான். கொலை செஞ்சால் எப்படி நிரந்தர நரகமோ, தற்கொலை செஞ்சீங்கன்னு வைங்க அவுட். நீங்க முஸ்லிமா பிறந்ததுக்கு அர்த்தம் இல்ல, நீங்க தொழுதுக்கு அர்த்தம் இல்ல, நீங்க வச்ச நோம்புக்கு அர்த்தம் இல்ல, உங்களுடைய எந்த இபாதத்துக்கும் அர்த்தம் கிடையாதுங்க. அதுக்கும் நிரந்தர இணை கற்பித்தலுக்கு எப்படி நிரந்தர நரகம் கிடைக்குமோ அதே மாதிரி எதுக்கும் கிடைக்குது, தற்கொலை செய்தவனுக்கும் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தன் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக் கொள்கிறானோ அவன் நரகத்திலே போடப்படுவான், அங்கே கிடப்பான். எப்படி கிடப்பான், காலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா. மூணுக்கு ஒரே அர்த்தம்ங்க. காலித் என்றாலும் சரி, முஹல்லது என்று சொன்னாலும் சரி, அபதன் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம். மூணு வார்த்தையை போட்டு நல்ல அழுத்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க, காலிதன் நிரந்தரமாக இருப்பான், முஹல்லதன் என்றென்றும் இருப்பான், அபதன் எக்காலத்திலும் இருப்பான் நரகத்தில். தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு ரிசல்ட் என்ன, நரகத்துக்கு போவான், ஒரு நன்மை அவனுக்கு பயன் தர. அப்ப இணை கற்பித்தலுக்கு ஈக்குவலா வருதா இது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்பது எவ்வளவு பெரிய படுகொலியில் நம்மை தள்ளுகிறதோ அதே மாதிரியான நிலைமையில இந்த கொலையும் நம்மை தள்ளிவிடும், தற்கொலை. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆளு தற்கொலை செஞ்சுட்டாருன்னு கூப்பிடுறாங்க ஜனாசா தொழுவிக்க. சொல்ல மாட்டேன்ட்டாங்க, தொழுவிக்க. தற்கொலை செய்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லை. யார் தற்கொலை செஞ்சாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் யார் செஞ்சாலும் சரி, இந்த ஜனாசா தொழுகை இல்லாமல் கொண்டு போய் தான் அவர்களை புதைக்கணும். ஏன், நிரந்தர நரகம் ஆயிடுச்சு. அப்புறம் நீ போய் மன்னிப்பு கேளுன்னா அல்லாஹ்வுக்கு எதிராக போற மாதிரி வரும். எந்த செயலுக்கு பர்மனன்ட் நரகம் ஆயிடுச்சோ அதுக்கு என்ன அர்த்தம், மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம். காலிது முஹல்லது அபதான அர்த்தம். இவன் போன ஆள் தான் சொர்க்கத்துக்கு வரவே மாட்டான்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு வர மாட்டான்னு என்ன அர்த்தம்? மீடியா வேர்ல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள். உரிமை மீட்பு பேரணி கும்பகோணம், உங்கள் ஓட்டு யாருக்கு புதுப்பேட்டை, மறுமைக்கு ஏற்ற வழி காரைக்குடி, அழைப்பு பணியும் சமுதாய பணியும் SM பாக்கர், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்வு தரும் படிப்பினை பிரதோசி, நன்மையின் பக்கம் வாருங்கள் MI சுலைமான், குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே பின்பற்றுவோம் காயல்பட்டினம் கோவை ரஹமத்துல்லா, இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நாகர்கோயில் பல்லாவரம், புறக்கணிக்கப்பட்ட நபி வழிகள் கோட்டைப்பட்டினம், பெரும் பாவங்கள் ராமநாதபுரம், வெள்ளிமேடை, அந்த 72 கூட்டத்தினர் யார், முன்னறிவிப்புகள் மற்றும் பல புதிய தலைப்புகளுடன்
மீடியா வேல்டு 81 அங்கப்பன் தெரு, மண்ணடி, சென்னை 1. Cell number 9840194031. அவன் செஞ்ச எந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்றான். அவனை போய் மன்னிக்க சொல்லி கேட்டா குற்றமாகுமா இல்லையா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, தற்கொலை செய்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்த மறுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பெருசா சொன்னாங்களோ அதெல்லாம் பொசுக்குன்னு ஆக்கி விட்டுறது. அப்ப என்னவாவே, அவனு ஜெவன் இவனு ஜெவன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒரு கட்டத்திலும் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிற முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. எதிர்நீச்சல் போடணும். உலகத்துல கஷ்டம் வருதா, துன்பம் வருதா, யாருக்கு வரல? நீ நினைக்கிற உனக்கு மட்டும் கஷ்டம் நினைக்கிற. உலகத்துல கஷ்டம் இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது. எதுக்குங்க தற்கொலை பண்றீங்க? கஷ்டத்துக்கு தானே. நல்லா இருக்கு தற்கொலை பண்ணுவானே? பண்ண மாட்டான். எவன் பண்ணுவான்? ஏதாச்சும் 1000 நல்லதை கொடுத்துட்டு ஒரே ஒரு கஷ்டத்தை எல்லாம் கொடுப்பான். ஓ எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். எவனுக்குடா கஷ்டம் இல்ல? உனக்கு உள்ள கஷ்டம் வேறையா இருக்கு, எனக்கு உள்ள கஷ்டம் வேறையா இருக்கு. கஷ்டம் இல்லாத மனுஷன் யாருங்க? ஒருத்தனுக்கு பண கஷ்டம் இருக்கு, ஒருத்தனுக்கு பொண்டாட்டி சரியில்லாம இருக்க மாட்டான், அந்த கஷ்டம் இருக்கு. ஒருத்தனுக்கு புள்ள தருதலையா இருப்பான், அந்த கஷ்டம் இருக்கு. ஒருத்தனுக்கு இருக்க ஒழுங்கான ஊடு இருக்கா, அந்த கஷ்டம் இருக்கு. ஒருத்தனுக்கு கடன் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு. ஒருத்தனுக்கு மக்கு புள்ள இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு. இப்படி எவ்வளவோ கஷ்டங்கள்ல பல விதம் இருக்குது. பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்காது, அந்த கஷ்டம் இருக்கு. கல்யாணம் பண்ணி சின்ன வயசுல ஓடி போயிருவான், பொண்டாட்டி விட்டு அந்த கஷ்டம் இருக்கு. கஷ்டங்கள் பல வகை இருக்கு. யாரும் கஷ்டம் இல்ல. கஷ்டத்துக்காக சாவுறாங்க, 600 கோடி பேரும் சாக வேண்டியதான். ஒருத்தவங்க கூட வாழ முடியாது. எவனையா கூட்டிட்டு வாங்க, டாடா பிர்லா கஷ்டம் இல்லையா? பில்கர்ஸ் கூட்டிட்டு வாங்க, அவன் கஷ்டம் இருக்கான்னு கேட்போம். அவனுக்கு இல்லையா? எவனுக்கு இல்ல. கஷ்டத்தோடு தான் இன்பம். கஷ்டத்தை நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? அழகான கண்ணை கொடுத்திருக்கான அல்ல, எத்தனை பேர் கண் இல்லாம இருக்கிறானே அதை நினைச்சு பாத்தியா? எத்தனை பேருக்கு அழகான கையை தந்திருக்கிறானே, எத்தனை பேருக்கு பிடிக்க கை இல்லாம இருக்கிறானுல, அதை விட நம்ம நல்லா இருக்கிறோம் நினைச்சு பாத்தியா? இப்படி பட்டியல் போட்டு பாரு. கஷ்டம் ஒண்ணுன்னா சுகம் 100 இருக்கும். எவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, எவன் தற்கொலை பண்ற லெவலுக்கு தள்ளப்பட்டானோ அவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவனுடைய கஷ்டம் ஒண்ணு இருக்கும். சுகம் எத்தனை இருக்கு? கண்டிப்பா 100 இருக்கும். கூட கூட இருக்கும், அதிகமா கூட இருக்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்மை நாமே ஸ்டடியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா நிரந்தர நரகம். கொலைங்கிறது அடுத்த பாவம். அடுத்து 3ஆவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅக்குலுர் ரிபா, வட்டி சாப்பிடுறது. 3வது பெரிய பாவம் எது? பாவத்தை எந்த வகையில வருஷப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் நிரந்தர நரகம்ங்க. இணை கற்பித்தலுக்கு நிரந்தர நரகம். கொலையோ தற்கொலையோ பண்றான்னு வைங்க, அதுக்கு நிரந்தர நரகம். வட்டி சாப்பிடுறான்னு வைங்க, அதுக்கு நிரந்தர நரகம். திருமலை குர்ஆன்ல சொல்லி நிரந்தர நரகம் மட்டும் சொல்லல. அல்லாஹ் வட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, ஃபஅதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடவும் ரசூலோடவும் யுத்தத்திற்கு தயாராகிக்கொள். வரையாட சண்டைக்குங்கிறான் அல்லாஹ். எந்த காரியத்துக்கு அல்லாஹ் இப்படி கூப்பிடவே இல்லை. எப்படி கூப்பிடுறான்? அடே என்னோட யுத்தத்துக்கு ரெடியா, சண்டைக்கு ரெடியா இருக்கிறியா, வர்றியா கேட்கிறான். அப்ப அல்லாஹ் ஒருத்தன் வட்டி வாங்கி சாப்பிடுறான்னு சொன்னா அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ் உசுப்பு ஏத்தி என்னோட உனக்கு சண்டைக்கு ரெடியா இருக்கிறான்னு அல்லாஹ் கூப்பிடுறான். அல்லாஹ் சண்டையை கூப்பிட்டா அது எங்க கொண்டு முடியும்? உனைய அல்லாஹ் சண்டையை கூப்பிட்டேன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்யறேன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு, உங்ககிட்ட இஸ்லாமே இல்லைன்னு அர்த்தம். வட்டி வாங்குகிற எவனும் அதை திருந்தாத நிலையில் மரணித்து விட்டான்னு சொன்னா அவன் முஸ்லிமே இல்லை, அவனுக்கும் நிரந்தரமான நரகம். இதை நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமன் ஜாஹு மௌஇலத்து மிர் ரப்பிஹி, இறைவனுடைய அந்த அறிவுரை கிடைத்த பிறகு ஃபன்தஹா, வட்டியிலிருந்து விலகிக் கொள்வாளையானால் ஃபலஹு மா ஸலஃப், ஏற்கனவே வாங்கியது அவனுக்கு உரியது. நீங்க வட்டி வாங்கிட்டே இருக்கிறீங்க, வட்டி முசாவா இருக்கிறீங்க, அதான் உங்களுடைய தொழில். ஒழுங்கா உலமாக்கள் சொல்லித் தரல, ஏதோ சின்ன பாவத்தில் ஒரு பாவத்தை போல உங்களுக்கு சித்தரித்து விட்டார்கள். இப்பதான் தெரியுது, ஓ இது அவ்வளவு பயங்கரமான மேட்டரா அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குதா? இப்ப திருந்து, இந்த நிமிஷம் திருந்து. இதுக்கு முந்தி வட்டியில சேர்த்து வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் வச்சுக்க போ. அல்லாஹ் சொல்றான் இத. இன்னைக்கு திருந்தினால் ஃபன்தஹா, விலகிக் கொள்வானையானால் ஃபலஹு மா ஸலஃப், அதற்கு முந்தி உள்ளதெல்லாம் அவனுக்கு உரியது. வஅம்ருஹு இலல்லாஹ், அவனுடைய காரியம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது.
வமன் ஆத, எவனாச்சும் இதுக்கு பிறகு மீண்டும் வட்டி வாங்கினானேயானால் உலாய்க்கு அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் நரகவாசிகள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். வட்டி வாங்கினா சாப்பிட்டா நிரந்தர நரகம். இந்த ஊர்ல பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உள்ள இந்த மாவட்டங்கள்ல வட்டின்னு தெரியாம வட்டிக்கு வாங்குறது, பலவிதமான வட்டிகள். ஒத்திங்கிற பேர்ல வட்டி, நிலத்துக்கு ஏற்ற காசை கொடுத்து என்ன செய்யறது அதுல வட்டி, பேங்க்ல ரூபாயை போட்டு பிக்சர்ல அடிச்சு அதுக்கு வட்டி, இப்படி பலவிதமான வட்டிகளை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வட்டின்னு தெரியாமலேயே, அதனுடைய பாரதூரமான விளைவுகளை அறியாமலேயே நம்ம அதை ஒரு சின்ன விஷயமா நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனுக்கு ஒரு பண நெருக்கடி ஏற்படும். வீட்டுக்கு நான் சொந்தக்காரன், எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் நீங்க கொடுத்துட வேண்டியது, கொடுத்தவன என் வீட்டை நீங்க வாங்கிக்கிற வேண்டியது, வாங்கி 5 வருஷத்துக்கு நல்லா அனுபவிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, கொடுத்த காசை முழுசா வாங்கிக்கிற வேண்டியது. இது நடக்குதா இல்லையா? ஒத்திங்கிற பேர்ல, குத்தகங்கிற பேர்ல நடக்குதா இல்லையா? இது என்னங்கிறது அப்பட்டமான வட்டி இல்ல. என்னுடைய வீட்டை நீ அனுபவிக்கிறதா இருந்தால் அதுக்கு நீ வாடகை தரணும், அதான் நியாயம். என் வீட்டை நீ அனுபவிக்கிறதா இருந்தால், உன் வீட்டை நான் அனுபவிக்கிறதாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு வாடகை இருக்கா இல்லையா? ஊர்ல உலகத்துல 500 ரூபாய் 500 ரூபாய் வாடகை, 1000 ரூபாய் வாடகை தரணும். நீ என்கிட்ட 50,000 ரூபாய் கொடுத்த காரணத்துக்காக வேண்டி இந்த 500 ரூபாய கேஸா சாப்பிடுறதுக்கு பதிலா வாடகை தராம சாப்பிடுற. வாடகை எடுத்து கொடுக்கணுமா இல்லையா? 50,000 ரூபாய் கொடுத்தபடி திருப்பி அப்படி வாங்கிக்கிறோம். நம்ம ஒத்திக்கின்னு எடுக்கிறோம்லங்க, 50,000 ரூபாய் ஒருத்தர் கொடுக்கிறோம், அவன் கஷ்டம்லாம் நீங்க ரூபாயை கொண்டாந்து திருப்பி தருவான், கொடுத்தது அப்படி வாங்கிக்கிறீங்கல்ல, அது முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் இருந்தீங்களா அது என்ன? 3 வருஷம் அனுபவிச்சீங்களா அது என்ன? அதுக்குன்னு ஒரு ஹக்கு அவனுக்கு சேரணுமா சேரக்கூடாதா? ஒரு மனிதனுடைய நெருக்கடிக்கு கடனாக கொடுத்து உதவ வேண்டிய நிலையிலிருந்து மாறி அந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு இந்த வாடகை கொடுக்காமல் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோமே, அது வட்டி. அதே மாதிரி விவசாயம் உற்பத்தி செய்கிறார்கள் விவசாயிகள், அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் சொல்லி என்ன செய்யலாம், கடனை கொடுத்து நீங்க விவசாயம் விளைஞ்சவன திருப்பி தாண்டி கேட்டால் அது நியாயம். நம்ம எப்படி பண்ணுவோம், அவன் வந்து கஷ்டத்தை நிற்பான் விவசாயி, அவங்ககிட்ட 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நீ வந்து 10,000 ரூபாய் திருப்பி தரணும், 50 மூட்டை நெல்லும் தரணுங்கிறது. 10,000 ரூபாய் உங்கள்ட்ட திருப்பி தந்துடணுமா, 50 மூட்டை நெல்லும் தரணுமா? என்னடா இது, காசை வாங்கினதான் வட்டியா? இது வட்டி இல்லையா? நீ கொடுத்த காசை திருப்பி வாங்கிக்கிற, அப்புறம் 50 மூட்டை நெல்லு கேட்கிற, அப்புறம் இப்படி 100 மூட்டை நெல்லு கேட்கிற. அப்ப வட்டி முஸ்லீம்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க, நம்ம வட்டி முசா தொழிலா பாக்குறோம், ரூபாயா வாங்கிட்டு இருக்கிறோம். என்ன முறையில் நீ அவன்கிட்ட வாங்கின? அது விவசாயத்தை வாங்கலாமா? பாவிகளா, உலகத்துல அப்பாவி யாரு? நமக்கெல்லாம் சோறு போடுறவன் யாரு? விவசாயி. அவன் தான் இன்னைக்கு வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காத ஒரே ஜீவன். சும்மா கம்ப்யூட்டர் பிடிப்பிடிங்கிறான், 500 ரூபாய் பில் போட்டுறான். ஒரு வருஷம் பூரா கடந்து சாவுறான், அதுல களை எடுக்கிறான், சேர்லையும் சகதியில் நிக்கிறான். அவ்வளவு கஷ்டப்பட்டு மழை பெஞ்சா தான் உண்டு, இல்லைன்னா ஒண்ணுமெல்லாம் பொசுக்குன்னு போயிடுது. அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுமாங்க. ஒரு கணக்கு பார்த்து நின்றான்னு வைங்க, போங்கடா இந்த வேலை செய்யறதுக்கு மூட்டை தூக்கிட்டு போலான்னு வந்தான்னு வைங்க, நம்ம வீட்டுல சோறு அடுப்பு போயாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கு உதவி செய்யலாம், சும்மா கடனா கொடு. இல்லைன்னா என்ன பண்ணு, லாபத்திலும் நஷ்டத்திலும் பங்கு வர்ற மாதிரி அவன் போய் சேரு. உனக்கு காசு தானே வேணும், 10,000 ரூபாய் தர்றப்பா, என்ன வருதோ, லாபம் வந்தால் ஆளுக்கு பாதி, நஷ்டம் வந்தால் ஆளுக்கு பாதி. 10 மூட்டை நெல்லு கிடைச்சா ஆளுக்கு 5 மூட்டை வச்சுக்கிருவோம், நஷ்டம் வந்துருச்சா நான் பாதி போட்டுக்கிறேன் நீ பாதி போட்டுக்க அப்படின்னு பண்ணால் அது வியாபாரம். லாபத்தில் நஷ்டத்திலையும் பங்கு ஏற்காம எனக்கு இவ்வளவு தரணும். சில பேர் என்ன செய்வாங்க, தொழிலா பண்ண மாட்டாங்க. அவன் நெருக்கடி, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கொடுக்குறோம் இருக்காங்க, வாங்கி தட்டுமா, உங்கதான் ஆளு. என்ன செய்வாங்க, ஒரு 1000 ரூபாய் இருக்கான், 1000 ரூபாய் இல்ல, இப்பதான் ஒரு ஆள் வாங்கிட்டு போனாங்க, ஏத்து விட்டு எகையாம இருக்கிறாங்க, அவங்க கொடுத்து வாங்குறாங்க, நான் வாங்கி தட்டுமா அப்படின்னு வெளியே போற மாதிரி போயிட்டு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1100 ரூபாய் வாங்கிக்கிறது. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ்வை ஏமாத்து நினைக்கிறார்கள். அதான அர்த்தம். அப்ப இந்த வட்டிங்கிற ஒரு பாவத்தை ஒருத்தர் செஞ்சாரையானால் உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் நரகவாசிகள், அதுல வந்து என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இது ஒரு பெரும்பாவம். 3 பெரும்பாவங்களுக்கு நிரந்தரமான நரகம்.
இது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேற சில பாவங்களை சொல்றாங்க. அதுல முக்கியமான என்ன தெரியுமா? உல் யமீனுல் கமூஸ், பொய் சத்தியம் பண்றது. அடிச்சு தூள் கலப்போம் அல்லாஹ் மேல சத்தியம். அல்லாஹ்னா ஒரு கிள்ளுக்கிற மாதிரி. அடே நீ ஒரு என்னமோ இல்ல பொய் சொல்லி தொலைஞ்சிட்டு போ. பொய் சொல்றது பாவம். பெரும்பாவம் எப்ப வரும் தெரியுமா? பொய்ய சொல்லிவிட்டான், டேய் நீ சொல்றது நம்பிக்கை இல்ல, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்ட உடனே ரெடிங்க, அல்லாஹ் மேல ஆணையா? ஆமா நான் சொல்றது நெசந்தான், நான் போவே இல்லை இப்படின்னு சொல்லி அல்லாஹ்ண்ட அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம் உள்ள ஒருத்தன் இந்த வார்த்தையை சொல்லுவானா? அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு பொய் சொல்றத ஒரு கொள்கையா சில பேர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பொய் வேண்டாலும் சொல்லணும், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி அவளை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன செய்வாங்களாம்? பொய் சொல்லுவாங்களாம். இப்படி இத்தகது ஐமானகும் ஜுன்னத்தன், தங்களுடைய சத்தியங்களை கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள் பார்க்கிறோம். இதுல அதிகமா அந்த பொய் சத்தியம் பண்ற ஆளுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா வியாபாரிகள். வியாபாரம் பண்றீங்கள, இது எவ்வளவுன்னு கேட்கறான், 10 ரூபாயா 10 ரூபான்னு சொல்லிட்டு போ. இப்ப அவன் என்ன செய்யறான்? 5 ரூபாய்க்கு தரலான்னு கேட்கறான். அடக்கமே 8 ரூபாங்க. நீங்க வந்து அவன் அடக்கத்தை கேட்டானா? நீ உனக்கு விக்கிற விலையை 10 ரூபான்னு சொல்லிட்டே இவன் என்ன செய்யறது? அடக்கமே அதுக்கு என்ன செய்வான்? சத்தியமாங்க, சத்தியமா அடக்கம் 8 ரூபான்றான். 5 ரூபாய் அடக்கம் ஆயிருக்கு. அவன் 10 ரூபாய் கேட்கறான், 8 ரூபாய் கேட்கறான். நீ என்ன செய்யலாம்? 10 ரூபா தான் என் விலைன்னு சொல்லிக்கிட்டே திருப்பி திருப்பி சொல்லு. உன் பில்ல கொடு, வாங்கின விலையை காட்டணும் கேட்டானா? இவங்களா தேவையில்லாம வாங்கின விலையை சொல்லி அதுக்கு ஒரு 7 சத்தியம் பண்ணி நீ 1 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு தொலைச்சிட்டு போ. நீ என்ன செய்யக்கூடாது? 99 ரூபாய் அடக்கம் சொல்லக்கூடாது. எங்க நீ தப்பு பண்ற? உன் அடக்கத்தை எந்த ஒரு கஸ்டமரும் கேட்க போறது இல்ல. நீ கரெக்டான அடக்கத்தை சொன்னா நம்ப போறதும் இல்ல. வியாபாரிகள் அப்படி பேர் வாங்கி இருக்கிறோம். அவன் வியாபாரத்தை தப்பு சொல்லுவான். 10 ரூபாய் அடக்கமானா கூட என்ன செய்வான்? அப்படித்தானே சொல்லுவான். 12 ரூபாய் தான் சொல்லுவான். அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேராகி போச்சு வியாபாரிகளுக்கு. அப்ப வியாபாரிகள் தான் அதிகமாக என்ன செய்யறாங்க? சத்தியம் பண்றாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து விவகாரம் இதுகளை எல்லாம் எப்படி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் மேல ஆனேண்டா அப்படியே சரணாகதி இல்லைங்க, தப்பு தாங்க, நான் தப்பா சொல்லிட்டேங்க, நான் பொய் தாங்க சொன்னது அப்படி ஒத்துக்கணும். கௌரவம் பார்க்க கூடாது. ஒரு விஷயம் தப்பா சொல்லிவிட்டோம், அல்லாஹ் மேல ஆணைன்னு சொன்ன உண்மையா? ஆமாண்டா. அப்ப அல்லாஹ்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற? அல்லாஹ் மேல ஆணைக்கு அர்த்தம் என்ன? என்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், நான் பொய் சொன்னால் அவன் கொடுக்கிற தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அல்லாஹ் மேல ஆணையா நான் சொல்லுவது உண்மையா அர்த்தம் வழங்குதா? நான் சொல்றது நெசம், பொய் சொல்லி இருந்தால் அவனுக்கு தெரியும், அவன் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு நான் தயார். இப்படி சொல்ல இயலுமா? ஒரு முஸ்லீம் சொல்லுவானா? அப்ப அல்லாஹ் மேல சத்தியம்னு சொன்னால் ஒண்ணு என்ன செய்யுங்க, அப்படியே கேவலம் அசிங்கப்பட்டுருவேன்னு சொன்னா, சத்தியம் செய்யறோம் விளையாட்டுலாம் கிடையாது, விளையாட்டு பண்றியா செய்ய மாட்டேன்னு போயிட்டு போங்க. நீங்க உண்மையை ஒத்துக்கிறாட்டாலும் பரவாயில்ல, என்ன விட்டு போங்க. அல்லாஹ் மேல சத்தியம் செய்ய முடியாதுடா, ரொம்ப நெருக்கடி செய்வேன், நம்பாடி தொலைஞ்சு போட. நான் சொல்ற உண்மை நம்புனா நம்பு, நம்பாடி தொலைஞ்சிட்டு போ. அல்லாஹ் மேல சத்தியம் செய்ய முடியாது. அப்படியே சொல்லி தொலைங்க. அட கௌரவம் அது மாதிரி இருந்தா சின்ன பாவத்துல முடிஞ்சிருமா இல்லையா? உனக்கு கௌரவத்தை காப்பாத்த நினைச்சா எப்படி பண்ணனு? நான் சொன்னது நெசம், என் மேல நம்பிக்கை இருந்தா நம்பு. இதுல எல்லாம் அல்லாஹ் இருக்க நான் தயாரா இல்ல, தொலைஞ்சு உழந்துருங்க. இங்கிட்ட அங்கிட்ட இல்லாம விட்டு தொலைச்சிட்டு போங்க. சின்ன பாவமா வச்சு போயிருமில்ல, போய் சொன்ன பாவத்தில் நின்றுமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவத்தை பட்டியலிடும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பொய் சத்தியம் செய்தல். இப்படி ஒருத்தன் பொய் சத்தியம் செய்தானேயானால் அவன் மறுமையில் எப்படி வருவான்? அல்லாஹ்விடத்தில் கடும் அவன் மீது கோபப்பட்டவனாக இருக்கும் நிலையிலே வருவான். பிறருடைய சொத்தை அபகரிப்பதற்கு இந்த சொத்து யாருக்கு சொந்தம்னு வந்துருது. அல்லாஹ் மேல ஆணையா எனக்கு தங்கன்றான். அல்லாஹ் மேல ஆணையான்னு சொல்லி உனக்கு ஆக்கிட்டிய, நீ எப்படி மறுமையில வருவ? லக்கியல்லாஹ வஹுவ அலைஹி கல்பான், அவன் மீது அல்லாஹ் கடும் கோபம் கொண்டிருக்கிற நிலையில் தான் அல்லாஹ்வை அவன் சந்திப்பான். இத ஒரு பெரும்பாவம் பட்டியல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்க்கிறாங்க. விபச்சாரம், விபச்சாரம் வந்து பெரும்பாவம் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் பட்டியல் போடும்போது அதை சேர்க்கல, ஒரே ஒரு விபச்சாரத்தை சேர்க்கிறாங்க. விபச்சாரம் பெரும்பாவம் தான், ஆனால் இந்த பயங்கரமான பெரும்பாவம் எந்த விபச்சாரம் கேட்டா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, ஐயூ தம்பி ஆலம், பாவங்கள்ல பயங்கரமானது எது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்னே ஒருத்தன் படைச்சிருக்கும் போது
அவனுக்கு ஈக்குவலா இன்னொருத்தன் ஆக்குறியடா, அதான்டா பெரிய பாவம்ங்கிறாங்க. அப்ப அடுத்தவர் கேட்கிறாரு சும்மா ஐயுன், ரெண்டாவது எதுங்கிறாரு. இது வேற ஒரு சந்தர்ப்பத்தில், அந்த இணை கற்பித்தல் வட்டி அது வேற சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்கும்போது சொல்றாங்க, உன்னுடைய பக்கத்து வீட்டுல உன் வெளிநாட்டுக்கு போயிருவான், வெளிநாட்டு கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல போயிருவான். போயிட்டு என்ன செய்வான், ஏத்த வீட்டுல மாமா இருக்காரு, பக்கத்து வீட்டுல மச்சான் இருக்காரு, பாத்துக்கிடுவாங்க. இவன் பாத்துக்குவான், வேற மாதிரி பாத்துக்குவான். அடே உன்னை எப்படி நம்பி விட்டுட்டு போறான்? நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன், நம்ம நண்பன், நமக்கு வேண்டியவன், பக்கத்து வீட்டுக்காரனை வந்து நம்புறான் ஒருத்தன். அண்டை வீடு என்று சொல்லும் பொழுது நம்ம வீட்டுக்கு அவன் காவலா இருப்பான், நம்ம வீட்டுல தப்பு தண்டை செய்ய மாட்டான். அப்படிங்கும் போது அண்டை வீட்டான் என்பவன் வந்து தனக்கு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய மானத்தையும் கௌரவத்தையும் காக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவனோட சகோதரத்துவமா வாழக்கூடிய நீ பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியோட நீ ஒரு தப்பு பண்ணு சொன்னா அது ரொம்ப பெரிய அநியாயம். உன்னை எப்படி நம்புறான்? உன் சகோதரன் நினைக்கிறான், அவன் ஒரு ஜாமான வாங்கிட்டு வந்து அடுத்த வீட்டுக்கு கொடுங்கிறான். வீட்டுல எதை ஆக்குனா ஏத்த வீட்டு கொடுத்தீங்களா, அந்த வீட்டு கொடுத்தீங்களான்னு சொல்லி இப்படி எல்லாம் நம்புறானு. இந்த மாதிரி செய்வது என்பது பயங்கரமான குற்றம். இது பொம்பளைக்கு தான், ஆம்பளைக்கு தான், பொம்பளைக்கு தான். அப்படி நம்ம புருஷன் வந்து இது மாதிரி நம்மளை நம்பி வச்சுட்டு போயிருக்கும் பொழுது ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை போய் கெடுக்கிறமே, அவனோட நம்ம ஒழுங்கா இருக்கணுமே அப்படிங்கலாம் இல்லாம இவன் செஞ்ச ஒருத்தன் செய்யறது தப்புன்னா அடுத்தவன் செய்ய தப்பா போயிரும்ல. அப்ப பக்கத்து வீட்டுக்காரனோடு தப்பான முறையில ஒரு அதுக்கான பக்கத்தில் இல்லாம தூரத்தில் உள்ள செயலான அர்த்தம் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிற கூட அதுவும் பாவம். இது அதுக்கு மேல உள்ள பெரிய பாவம், அதுவும் பாவம். அது எவ்வளவு பெரிய பாவம்? அந்த பாவத்திற்கு, விபச்சாரத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிற தண்டனையை பார்த்தாலே அதனுடைய விபரீதத்தை விளங்கிக்கலாம். மரண தண்டனை சொல்லுதா இல்லையா? நம்ம நாடு இஸ்லாமிய நாடா இல்ல. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா விபச்சாரத்துக்கு என்ன, கல்யாணம் பண்ணி கணவனுக்கு மனைவி இருக்கும் பொழுதோ, மனைவிக்கு கணவன் இருக்கும் பொழுதோ ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்வார்களே, ஆனால் அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? மரண தண்டனை. இங்கேயே அந்த தண்டனை கொடுத்ததுனாலதான் மறுமையில அவர் ஒண்ணும் இல்லாம தப்பிச்சுக்கிறாரு. இல்லாட்டி அங்கேயே நடந்தால் ஆக்கியிருப்பாங்க. இங்கேயே கொடுத்து உசுரை எடுத்துற காரணத்தினால அவனுக்கு வந்து அங்க தண்டனையை பத்தி சொல்லப்படல. அப்ப விபச்சாரம் என்பதற்கு வந்து அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்படுது. கல்யாணம் பண்ணாதவர்கள் விபச்சாரம் பண்ணினார்களே, ஆனால் மனைவியே இல்ல, பொண்டாட்டி புருஷனே இல்லைங்கிற வகையில அவங்களுக்கு வந்து 100 கசையடி கொடுக்கணும். இவ்வளவு பெரிய பாவம். இது அதுக்கும் மேல உள்ள பாவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டுகிறார்கள். அதுல இருந்து நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போய் சாட்சி சொல்றது. சாட்சி வேண்டியவனுக்கு வேண்டியவனுடைய கருத்தை ஓங்க செய்வதற்காக வேண்டி புழுகு மூட்டை அவிழ்த்து விடக்கூடிய ஒரு வழக்கம் எல்லா மனுஷன் இருக்குது. அவளுக்கு வேண்டிய ஆழ்ந்து வைங்களேன், அவ பக்கம் உள்ள நியாயத்தை சொல்வதற்காக என்ன பண்ணுவாங்க, அழைக்கப்படாமலேயே சாட்சி சொல்ல வருவாங்க. எப்படி சாட்சி? ஆமா நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரியுமா, கொடுத்துறோம் வேண்டாமா முடியுமா, கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, 2 பேருக்கு மத்தியில் விவகாரம் வந்துருச்சு, யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயம் இருக்கிறது, இவனுக்கு அந்த சம்பவமே தெரியாது, இவன் மேடையை போட்டுட்டு பேசுவான், எங்களுக்கு தெரியும் இவன் தான் தப்பு செஞ்சவன், அவன் தப்பு செய்யல, நாங்க அதுக்கு சாட்சியமா. இவன் இந்த இடத்துல இருந்தே இருக்க மாட்டான். அப்ப தான் ஒரு சாட்சி சொல்வதாக இருந்தால் எது நீங்க கண்ணால கண்டீங்களோ அதுதான் சாட்சி சொல்லணும். காணாத ஒரு விஷயத்துக்கு போய் சாட்சி சொன்னீங்கன்னு வைங்க, இது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருந்தவங்க சாஞ்சி இருந்தவங்க இந்த பொய் சாட்சின்னு சொல்லும் பொழுது திருப்பி திருப்பி சொல்றாங்க, ஷஹாதத்து ஜூர் கவுலு ஜூர் கவுலு ஜூர் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா, கர்ரிருகா நிறுத்த மாட்டாங்களா என்று நாங்கள் சொல்ற அளவுக்கு திருப்பி 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 பெரும்பாவங்களை பட்டியல் போடும் பொழுது பொய் சாட்சி சொல்றது, பொய் சாட்சி சொல்றது, பொய் சாட்சி சொல்றது, பொய் சாட்சி சொல்றது, பொய் இப்படி சொல்றாங்க. சொல்ல இணை கற்பித்தல கூட ஒருக்கா சொல்லிவிட்டு, கொலையை கூட ஒரு தடவை சொல்லிவிட்டு, வட்டி வாங்கி திங்கிறது கூட ஒரு தடவை சொல்லிவிட்டு, பொய் சாட்சியை மட்டும் எப்படி சொல்றாங்க, அதே பட்டியலை வாசிக்கும் பொழுது திருப்பி 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 அதே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இதெல்லாம் நீங்க சின்னதுமா நினைப்பீங்க, பொய் சாட்சி என்பதெல்லாம் மிக பயங்கரமான பாவம். நம்ம உம்மத்துல என்ன நினைக்கிறது, இது ஒரு மேட்டராக நினைக்கல. எந்த காரணத்தை கொண்டும் எதை நீங்கள் பார்த்தீர்களோ கண்ணால் அதை மட்டும்தான் சொல்லணும். எது உங்களுக்கு தெரியாதோ, எதை நீங்க பார்க்கலையோ,
எதை பத்தி வதந்தியாத்தான் உங்களுக்கு காதுக்கு வந்துச்சோ அதை பரப்பவே கூட. இன்னும் சொல்ல போனா மார்க்கத்தில் இந்த பொய் சாட்சிக்கு என்ன அளவுகள் தெரியுமா? நீங்க உண்மை சொன்னா கூட பொய் சாட்சியா கருதப்படுங்க. எப்படி? ஒரு பெண்ணுடைய கற்பு சம்பந்தமா நீங்க பேசுறீங்க. நீங்க 3 பேர், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையோட தப்பா நடக்கிறத கண்ணால பாத்தீங்க. 3 பேர் பாத்தீங்க, நேரடியா பாத்தீங்க, நல்ல வெளிச்சத்துல பாத்தீங்க, முகத்தோட பாத்தீங்க, அடையாளத்தோட பாத்தீங்க. நீங்க இந்த 3 பேரும் போய் இத அரசாங்கத்தில் சொன்னீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய அரசாங்கமா இருந்தால் நீங்கள் பொய் சாட்சி சொல்வதாக உங்களுக்கு கசையடி கொடுப்பார்கள், 80 சவுக்கடி கொடுப்பாங்க. உண்மையான சாட்சி எப்ப சொல்லணும் தெரியுமா? திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 200 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 55690810. 4 பேர் பார்த்தா தான் சொல்லணும், 3 பேர் பார்த்தா கூட சொல்லக்கூடாது. எத்தனை பேர் பார்க்கணும்? ஒரு பெண் மீது நீங்கள் பழி சுமத்துறதாக இருந்தால் 4 பேர் கண்ணால பார்த்தா தான் சொல்லணும். 3 பேர் பார்த்து சொன்னா கூட அது என்னவாயிரு? இஸ்லாமிய அடிப்படையில் உண்மையா இருந்தாலும் உலகத்தில் அது பொய் சாட்சி. மறுமையில வேண்டுமானால் நீ பொய் சாட்சி சொன்ன தண்டனை தப்பிச்சுக்கலாம். உலகத்தில் சொன்னால் ஃபஜ்லிதூஹும் 80 ஜல்தா, 80 சவுக்கடி கொடுங்கள். 4 சாட்சியம் இல்லாமல் பொம்புளை மேற்ற எவனாவது பேசினால், எவளாவது பேசினால், இதுல நீங்க சர்வசாதாரணமா இருக்குதுங்க. அத கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? பொய் சாட்சியை சொல்லும் பொழுது வகதுஃபுல் முஹ்சனாத், கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது பழி சுமத்துறார்களே, அதுவும் பெரும்பாவத்தில் ஒன்று. பொய் சாட்சியிலையும் சேர்ந்துக்கிறது. இப்ப பிளஸ் என்ன வருதுன்னு கேட்டா, கற்பொழுக்கம் உள்ள பெண்கள் மீது பழி சுமத்துவார்களே, ஆனால் அதுவும் இன்னைக்கு ரொம்ப சாதாரணம். பொம்பளைட்டு சாதாரணம், ஆம்பளை சொல்றான இல்லையோ, ஒரு பொம்பளை அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறான்னு வைங்களேன், அழகா ட்ரெஸ் பண்ணி போனா அதை சொல்லு, ஏன் இப்படி போற, ஏன் மினுக்கிட்டு போற, புருஷன் தான் ஊர்ல இல்லையில நீ அந்த மாதிரி போறேன்னு கேட்கலாம். என்ன செய்வாங்க தெரியுமா? உடனே பக்கத்துல போன உடனே அப்படி கண்ணு காதலாம் வச்சு, மூக்கெல்லாம் வச்சு, அவ இங்கே போன மாதிரியும் ஒருத்தனோட படுத்து கிடந்த மாதிரியும் பார்த்த மாதிரியும் அப்படியே அது காதுலாம் முளைச்சு கழிச்சு என்னவா உண்டு கேட்டா, அவரு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள அவளை ஒரு 72 பேர்த்த படுத்து கிடந்த மாதிரி ஆக்கிடுவாள். பேசுற பழக்கம் இருக்காரு பொம்பளைகள்கிட்ட. ஏன் இதனுடைய பாரதூரம் விளங்கல. உன்னை பத்தி அர்த்தம் பேசினா எப்படி இருக்கும்? நீ ஒருத்தைய பத்தி பேசுறிய, அதுக்கு மேல அவளை தப்பு பண்ணியிருந்தாலே ஆனால் அவளுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். நீ மார்க்க வரம்புல என்ன பண்ணணும்? ஆயிஷா நாயகின் மீது அவதூறு சுமத்தினார்கள். யார் சுமத்தினா? பெரிய பெரிய சஹாபாக்கள் சுமத்தினார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் சுமத்தினார். அதே மாதிரி மிஸ்தஹ் என்ற சஹாபி சுமத்தினார். ஒரு அம்மாவும் ஹம்னாங்கிற ஒரு சஹாபி பெண்மணியும் சுமத்தினார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? இந்த வசனம் வந்தவுடனே அடி சவுக்கடி. யாருக்கு? ஹஸ்ஸான். எந்த ஹஸ்ஸானுக்கு ஜிப்ரீல் அவர் நாவில இருக்கிறார்னு சொன்னாங்களோ, அவர் கவிதை பாடினார்னு சொன்னா, அவர் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஹஸ்ஸானே நீ பதிலடி கொடு, உன்னோடு ஜிப்ரீல் இருக்கிறார் என்று சொன்ன ஒருத்தர் என்ன பண்றார்? ஆயிஷா நாயகியின் மீது அவதூறு சொல்றார். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? ஜிப்ரீல் நாக்குல இருக்கிறாரு சொன்ன சொல்லிட்டு வர விட்டாங்களா? 80 சவுக்கடி. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், பெண்களோடு இணைத்து ஒரு ஆணை பேசினாலும், ஆணோடு இணைத்து ஒரு பெண்ணை பேசினாலும், 4 சாட்சி இல்லாமல் பேசினீர்களே ஆனால் அது பயங்கரமான குற்றம். பேசவே கூடாது. 4 சாட்சியை கண்டாதான் அதை பத்தி பேசணும். இது ஒரு சாதாரணமாக பெண்கள் இந்த மாதிரி கழுவுற விஷயத்தில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் அவங்களுடைய கண்ணியத்தை காப்பதற்காக வேண்டி அதையும் ஒரு பெரும்பாவம் என்று அறிவிக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், களத்தில் யுத்தம் வந்துருச்சு. ஒரு நாடு 2 நாடு யுத்தம் செஞ்சுக்கிறது. யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் களத்தில் இறங்கிட்டு பின்வாங்கி ஓடக்கூடாது, கடைசி வரைக்கும் நிக்கணும். யுத்தத்தில் இறங்கிட்டோம்னா என்ன செய்யணும்? பின்வாங்கி ஜகா வாங்குற விளையாட்டு இருக்க கூடாது.
யுத்தம் என்பது என்ன? ஒரு நாட்டுக்கு நாட்டில் நடக்கிற யுத்தம் இருக்கும். ஒரு சமூகம் தன்னை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறது. அப்ப திடீர்னு இன்னொரு சமூகம் வந்து அழிக்க வருது, நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறது. இப்ப என்ன செய்யக்கூடாது? விட்டு ஓடக்கூடாது. களத்துல வந்து விட்டால் கடைசி வரைக்கும் நிக்கணும். எப்படி தட்டி அடி நடத்தும் பொழுது அவ்வளவு வாங்கி கொண்டு நின்றீர்களோ, ஓடாம நின்று சில பேர் ஓடவும் செஞ்சீர்கள், அது விஷயம். ஓடவும் சில பேர் ஓடவும் செய்தீர்களோ, அவங்கள விட்டுருங்க. ஓடாம நின்றீங்க இல்லையா, கூடியில வாக்குறுதி அடி வாங்கினீங்க இல்லைங்க, அப்படி நிக்கணும். ஒரு களத்துல இறங்கிட்டோம்னு சொன்னா முன் வச்ச கால பின் வைத்து சமுதாயத்தை கேவலப்படுத்துறது, அது வராம தொலைஞ்சிட்டு போ, மாட்டேன்னு போ. வந்தா என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் நிக்க வேண்டும். அப்ப ஒரு களத்தில் இறங்கிவிட்டால் பின்வாங்கி ஓடுவது இருக்குது பாருங்க, அதையும் நபிகள் நாயகம் சில ஒத்தவள்ளி யௌம ஸஹப், யுத்தம் நடக்கும் நாளிலே, சண்டை நடக்கும் நாளிலே பின்வாங்கி ஓட்டம் எடுப்பதும் பெரும்பாவங்களிலே ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து நம்ம அஜர்த்துமார்களுக்கு உள்ளது பெரும்பாவத்தில் ஒரு பாவம் என்ன தெரியுமா? சிகிர்னா தெரியுதா? நான் பில்லி வைக்கிறேன், நான் ஏவல் வைக்கிறேன், நான் சூனியம் வைக்கிறேன், நான் கையை முடக்குறேன், நான் காலை முடக்குவேன், நான் வைத்தவழி உண்டாக்குவேன். இப்படி எல்லாம் மார்க்க அறிஞர் என்று சொல்லக்கூடிய இந்த சிகிரு என்று சொல்லி நம்ம ஏமாத்துகிறார்களே, இவங்க எங்க கொண்டே நிறுத்தப்படுவார்கள் என்று கேட்டால், சிகிரு வைப்பவர்கள் நாத்திகர்கள் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். சிகிர் வச்சா எங்க போயிருவாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வத்தபவு மாத்தத்துல் ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கபர சுலைமான் வலாக்கின் ஷயாத்தீன கபரு யுஅல்லிமூன அன்னாஸ சிஹ்ர. எந்த ஒரு அஜர்த்து, எந்த ஒரு மௌலானா நான் சிகிர் வைக்குவேன், நான் ஏவல் வைக்குவேன், நான் பில்லி வைக்குவேன் என்று சொல்லுகிறாரோ அவர் முஸ்லிம் இல்லை. எவ்வளவு பெரிய பாவம் என்றால், அவர் ஆலிமாங்கிற இரண்டாவது மேட்ரு, அவர் முஸ்லிமா என்றால் அவர் முஸ்லிம் இல்லை. முஸ்லிம் இல்லைன்னு யார் சொல்றா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த யூதர்கள் சிகிர் என்று ஒரு மக்களை ஏமாற்றி கொண்டு இது சுலைமான் நபி தான் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்று பொய் சொல்லி திரிகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கஃபர சுலைமான், சுலைமான் காபிராக இருந்தவர் இல்லை. காபிர் தான் இதை செய்வான் அர்த்தம். சுலைமான் என்ன காபிரா? அவரு வலாக்கின் ஷயாத்தீன கபரு யுஅல்லிமூன அன்னாஸ சிஹ்ர, ஷைத்தான்கள் தான் சிகரை சொல்லிக் கொடுத்து காபிர்களானார்கள். சிகரை சொல்லிக் கொடுக்கிறவன் காபிரு, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன். இப்படி திருமறை குர்ஆன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுது. அப்ப எவன் ஒருத்தன் வந்து ஏவ வச்சிருவேன், செய்வன வச்சிருவேன், மாயம் வச்சிருவேன், மந்திரம் வச்சிருவேன், அது வச்சிருவேன், இது வச்சிருவேன் சொல்லுகிறானோ அவன் யாரா? அவனும் பர்மனன்ட் நரகம். அவன் ஆலிம்சா கிடையாது, அவன் அஜர்த்து கிடையாது. பள்ளி வாசல்ல தொழுவிக்க கூட விரட்டி அடிக்கணும். இந்த மாதிரி பில்லி சூனியன்னு சொல்லி அஜர்த்துன்னு ஒருத்தர் இருந்தாரே, ஆனால் அவர் எங்க கொண்டு தள்ளனவர? நீ இஸ்லாமிய வட்டத்தில் இல்லாதால் நீ ஏன்டா இங்க இருக்கிற? அது குஃப்ருடா, இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துற பாவம்டான்னு சொல்லி அதையும் அப்புறப்படுத்த வேண்டிய நிலையில அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல்ல சேர்க்கிறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிறர் சொத்தை சாப்பிடுறது பெரிய பாவம். எவன் சொத்தை சாப்பிட்டாலும் அதை விட பெரிய பாவம் எது தெரியுமா? ஒரு அநாத சொத்தை சாப்பிடுறது. அநாதருக்கான பிறர் சொத்தை சாப்பிட்டா அவன் காப்பாற்ற அவனுக்கு சக்தி இருக்கு. கோர்ட்டுக்கு போவான், ஃபைட் பண்ணுவான், ஏதோ அவனால ஏண்டதை செய்வான். அதுல ஏதாவது ஒரு சின்ன அளவுக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அநாதருக்கான அநாதன் யாரு? அப்ப இருக்க மாட்டான், அவனுக்கு நம்ம தான் கார்டியனா இருப்போம். எத்தனை பேரு தம்பி புள்ள சொத்தை தின்றாங்க, அந்த புள்ள சொத்து திங்கிறான். அநாதையுடைய சொத்தா இருக்குமையானால் அதை அப்படியே பாதுகாத்து அவன் பருவ வயசு அடைந்த பிறகு அது நிர்வகிக்கிற பருவம் வந்தவுடனே அப்படியே ஒப்படைக்கணும். சின்ன குழந்தைகளை நம்ம பார்க்கிறோம், நம்ம சமூகத்தில் பார்க்கிறோம். ஒரு தகப்பன் செத்து போயிடுவான், செத்து போகும்போது 4 பிள்ளைய விட்டுட்டு போவான். 2 பேர் நல்ல பெரிய ஆட்களா இருப்பானுவோ, 2 பேர் ஒன்றரை டிக்கெட்டா இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சின்ன பிள்ளையா இருப்பான். இந்த 2 பெரியவங்களும் இந்த 2 சின்ன பிள்ளை சொத்தையும் சுருட்டிக்கிட்டு அவனை அம்போண்டு விட்டுருவாங்க. சின்ன பேருக்கு ஒண்ணும் தெரியாதுல. இந்த மாதிரி பெரிய ஒரு மூத்தவன் ஒருத்தன் அந்த அநாத சொத்துக்கு வந்தா கார்டியன். இப்ப அப்பம் போயிட்டான்னு சொன்னா அப்ப இடத்துல நின்று அந்த சொத்தை யார் காப்பாத்தணும்? அண்ணன் காப்பாத்தணுமா இல்லையா? சித்தப்பன் காப்பாத்தணுமா இல்லையா? அநாத சொத்தை எடுக்கிறவங்க யாரா இருப்பான? சொந்தக்காரன் தான் இருப்பான். அநாத சொத்தை எவனோ தெருவில் கொண்டு எடுக்க முடியாது. அநாதை சொத்தை எடுக்கிறவன் யாரா இருப்பான்னு கேட்டா அவனுடைய சித்தப்பனா இருப்பான்,
இல்லாட்டி கூட பிறந்த அண்ணனா இருப்பான், அல்ல தாய் மாமனா இருப்பான். இந்த மாதிரி சொந்தத்தை வைத்துக் கொண்டு கார்டியன் என்று உண்டாக்கி கொண்டு அவங்களுடைய சொத்தை சாப்பிடுவதற்கு அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவம் என்று சொன்னார்கள். அதே போல பெரும்பாவத்தை பட்டியலிடும் பொழுது பெற்றோர்களை, தாய் தந்தையர்களை நோவினைப்படுத்துவது, இதுல நம்ம எல்லாருமே செய்யறோம்னு நினைக்கிறேன். ஒரு 90% பேரு இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளும் நாளைக்கு பெற்றோரா போவோம், நமக்கு பிள்ளை இருக்கும், நம்ம பிள்ளை நம்மளை ஏத்து பேசுவான். இதையெல்லாம் விளங்காம அந்த இளமை ரத்தம் ஓடுகிற திமுறல அல்ல பொண்டாட்டி சொல்ல கேட்டுக்கொண்டு, நம்மளை பெற்ற புருஷன் சொல்ல கேட்டுக்கொண்டு நம்மளை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் நோவினைப்படுத்துகிறோம். சில பேர் சோறு கொடுக்காமல் விரட்டி விடுற காட்சியை பார்க்கணும். உன்னை இந்த வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி உன்னை படிக்க வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னுடைய பள்ளிக்கூட புத்தகம் வாங்குவதற்காக வேண்டி அவ 10 நாள் பட்டினி கிடந்திருப்பாள். இதையெல்லாம் மறந்து விட்டு என்ன பண்றான், தாய் தந்தையில கவனிக்காம இன்னைக்கு ஒரு பொண்டாட்டியை கண்டவுடனே தனி குடிச்சனு போயிருவா. அவ எப்படா தன் வேலையை பார்த்துக் கொள்வா? இதுக்கு தான் உன்னை பெற்றாள. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், தாய் தந்தையரை பேணுகிற விஷயத்துல அவங்க என்ன சொன்னாலும் கட்டு உலா தகுல்லஹுமா உஃபின், சீந்து சொல்லிராது, சீந்து சொல்லிராது. ஹமலத்து உம்முஹு வஹனன் அலா வஹனின், கவலைக்கு மேல் கவலை, சிரமத்திற்கு மேல் சிரமத்தோடு அவனுடைய தாய் அவனை சுமந்தாள், பெற்றெடுத்தாள். அவளுக்கு அவன் நன்றியோடு நடக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க சிறுக்கான பாவமான காரியத்தை செய்ய சொன்ன அதை மட்டும் தான் மீறணும். நீங்க டவுரி வாங்க சொல்றாங்களா, அதை மட்டும் செய்ய மாட்டேன். இணை கற்பிக்க சொல்றாங்களா, அது செய்ய மாட்டேன். அத்தா சாராயம் வாங்கிட்டு வந்து சொல்றாரா, செய்ய மாட்டேன். இப்படி மார்க்கத்திற்கு உகந்த செயல் இல்லாம தடுக்கப்பட்டதை செய்ய சொன்னா நீங்க மீறுங்க. என்ன அதை விட அல்லாஹ் பெரியவன். அது இல்லாத விஷயங்கள்ல தாயும் தந்தையும் ஒரு ஆணையிட்டால் யாருக்கும் அநீதி இழைக்க சொல்லாமல் அவர்கள் தங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஆணையிட்டார்களே ஆனால் அது அப்படியே நிறைவேற்ற கடமை பிள்ளைகளுக்கு உண்டு. மீறினீங்க வைங்க, இந்த பெரும்பாவம் பயங்கரமான பாரதூரமான திருந்தணும். திருந்தணும் என்ன அர்த்தம், உடனே மன்னிப்பு கேட்டு அவங்களை சேர்த்து கொண்டு வந்து எத்தனை பேரை பார்க்கிறோங்க. வாசல்ல போட்டு வச்சிருப்பாங்க நாரும். அந்த மழை ஜலத்தை நம்ம மழை ஜலம் கழிக்கும் போது எப்படி தாய் சுத்தப்படுத்திருப்பாங்க, அவங்க ஆடையெல்லாம் மலம் கழிச்சிருப்போமே. புதுசா அப்பதான் ட்ரெஸ் பண்ணிட்டு அத்தா உட்காருவாரு, அவர் மேல மோண்டு விட்டோமே, அவர் தூக்கி நம்மளை தெருவில் எரிஞ்சாரா? நாம் சிறுவர்களா அப்படிதான் கேட்க சொன்னான், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி அவங்க எங்கள் மீது கருணை காட்டினார்களோ அந்த மாதிரி நீ கருணை காட்டல்ல அப்படின்னு பெற்றோருக்கு பேரணுங்க. இன்னும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மெம்பர்ல ஏறுறாங்க, மெம்பர்ல ஏறும் பொழுது ஆமீன்ங்கறாங்க, மீண்டும் ஆமீன்ங்கறாங்க, மீண்டும் ஆமீன்ங்கறாங்க. என்னன்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன், அதுக்காண்டி கூட்டுவாருன்னு சொல்லக்கூடாது. ஜிப்ரீல் செஞ்சா ஆமீன் சொல்லிட்டு போங்க. ஜிப்ரீல் செஞ்ச துஆக்கு ஆதரவு வழங்கினா மனுஷன் செஞ்ச துஆக்கு மனுஷன் ஆமீன் சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. தொழுகையில் அல்ஹம்து சொல்றாங்க தவிர, குனுத்தை தவிர. அப்ப என்னன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவனுக்கு தாய் தந்தை 2 பேரும் அதுல 2ல ஒரு ஆளோ இருந்து அதை வச்சுக்கிட்டு அவன் சொர்க்கம் போகல என்று சொன்ன அவன் நாசமா போயிட்டான். சொர்க்கம் போறதுக்குள்ள வாய்ப்பு என்ன தெரியுமா, உனக்கு அம்மாவோ அத்தாவோ 2 பேரும் உசுரோட இருக்கிறாங்களே, அது அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்டே உனக்கு. அதை வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம். எப்படி போகலாம், அவங்கள நீ உன்னைய கவனிச்ச மாதிரி கவனிச்சேன்னு வை, உதவி செஞ்சேன்னு வை, உபகாரம் செஞ்சேன்னு வை, அவங்கள தாங்கினேன்னு வை, அவங்க மலை ஜலத்தை சுத்தம் பண்ணேன்னு வை, டிரெஸ் மாத்தினேன்னு வை, அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா கொடுத்தேன்னு வை, அவங்களுக்கு ஊட்டி விட்டேன்னு வை, அவங்களை தூக்கி தோல்ல சுமந்தேன்னு வை, சொர்க்கம் கன்ஃபார்ம். சொர்க்கத்துக்கு இப்படி அத்தாவை உசுரோட வச்சுக்கிட்டு அம்மாவை உசுரோட வச்சுக்கிட்டு அல்ல 2ல ஒரு ஆளை உசுரோட வச்சுக்கிட்டு ஒருத்தர் நரகத்துக்கு போனான்னா அவனை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்ல. ஒருவன் சொர்க்கத்திற்கு போவதற்கு அல்லாஹ் கொடுத்துக்கிற கிஃப்ட் எது, உனக்கு தாய் தந்தையோ அல்லது 2 பேர்ல ஒரு ஆளை இருந்தால் அது போதும். நீ பெரிய உலகத்துக்கெல்லாம் தொண்டு செய்ய வேண்டாம், அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை மட்டும் செய். அப்புறம் பூரா உன் தாய் தந்தைக்கு செய்யற பணிவிடையை செய்ய சொர்க்கத்துக்கு போயிருவே. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அந்த அருள் அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்படி நினைக்காம சொன்னேன்னு நினைக்கிற, கஷ்டம் நினைக்கிற,
உன்னை திருப்பி போடுவான் அல்லாஹ். இப்படி நினைத்த எத்தனை பேரை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அதே மாதிரி அல்லாஹ் ஆக்கி அவன் புள்ள அவனுக்கு தெருவுலதுக்கு போற அளவுக்கு ஆகும். அந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ஒரு கதை சொல்லுவாங்க, கதை தான் இது. கதைனா உலகத்தில் நடக்குது, நெசமா நடக்குது. ஒரு சட்டியில என்ன செய்வோம், ஒரு சட்டியில என்ன செய்வாங்களாம், அப்பனுக்கு ஒருத்தன் சோறு கொடுப்பானா, அந்த சட்டியில சோத்தை கொடுத்து அதுல மூத்திரம் பேரும் அதுல தான், அதை கொண்டு ஊத்திட்டு அதுல சோத்தள்ளி போடுறது. இந்த பேரன் பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா அந்த அப்பன் செத்து போயிடறான். இந்த பேரங்காரன் சட்டியை தனியா தூக்கி பரலுக்கு மேல வச்சானா, ஏன்டா இது எடுத்து வச்ச, நீ கிழவனப்ப நான் உனக்கு தரணும்ல, உங்க அப்பனுக்கு நீ செஞ்ச மாதிரி நான் உனக்கு செய்யணும்ல, அதுக்குதான் சட்டியை பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இது சும்மா கதையா சொல்லுவாங்க. இப்படி நடக்குது உலகத்துல. அதனால அல்லாஹ் அப்படியே உள்டா பெரட்டி விட்டுருவான். பெற்றோர்களை பேணுகிற விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதுவும் பெரும்பாவம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவத்தை பட்டியலிடும் பொழுது இன்னொன்னு முக்கியமா சொன்னாங்க, குழந்தையை உங்க குழந்தையை நீங்களே கொள்றது. நேரடியாக கொண்டாலும் சரி, மறைமுகமா கொண்டாலும் சரி. இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாவம் பட்டியல்ல உங்க ஊர்ல நடக்குதா இல்லையா வரதட்சணை? வரதட்சணை கொடுமையின் காரணமாக என்ன பண்றீங்க, ஸ்கேன் பண்ணி பாக்குறீங்க, ஆம்பளை பிள்ளைன்னா விட்டுறீங்க, பொம்பளை பிள்ளைன்னா காலி பண்றீங்க. இல்லையா, ஒரு உயிர் போயிரும். அந்த மாதிரி நேரமா இருந்தால் அந்த கலைச்சு கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. குழந்தையா உருவாகிறதுக்கு முன்னாடி உயிர் போயிரும், பெண்ணுக்கு உயிர் பிரச்சனைனா நம்ம என்ன பண்றோம், அறியாமை கால மக்கள் எப்படி தங்களுடைய குழந்தைகளை தாங்களே உயிரோடு புதைத்தார்களோ அந்த நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. தன் குழந்தையை தானே தாய்மார்கள் கொன்று குவிக்கிறாங்க, கள்ளிப்பாலை ஊற்றி குவிக்கிறாங்க, தலைவணி அமைப்பு குவிக்கிறாங்க, ஈர துணியை போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த மாதிரியான சிசு கொலைகளில் இருந்து உங்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் என்று பட்டியல் போட்டு சொன்ன பாவங்கள் இவை. இந்த பாவங்களில் இருந்து நீங்கள் செய்திருப்பீர்களேயானால், இதற்கு முந்தைய காலங்களில் செய்திருப்பீர்களேயானால், இப்பவும் செய்து கொண்டு இருப்பீர்களேயானால் இப்ப திருந்தலாம். நீங்கள் சொல்லப்பட்டு விட்டது பெரும்பாவம். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமான குற்றம் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப திருந்துங்க. இன்னைக்கு அழுது மன்னிப்பு கேளுங்க. தாய் இருந்தரை புறக்கணிச்சீங்களா, மாய மந்திரம் பண்ணீங்களா, குழந்தை செசு கொலை பண்ணி இருக்கிறீங்களா, அல்ல உங்க யாரையாவது கொலை பண்ணிட்டீங்களா, அல்லது இணை கற்பிச்சிட்டீங்களா, அல்லது பொய் சத்தியம் பண்ணி இருக்கிறீங்களா, பொய்யான சாட்சி சொன்னீங்களா, கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு பழி சுமத்தி இருக்கிறீர்களா, இந்த மாதிரியான குற்றங்களை நீங்கள் செய்திருப்பீர்களேயானால் இன்னைக்கு இரவு உட்கார்ந்து அழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த மாதிரியான பாவத்தை செய்ய மாட்டோம் என்று தீர்மானம் செய்துவிட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி தீர்மானம் செய்து நடக்கிற நன்மக்களாக உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே பெரும் பாவங்களும் அதற்கான தண்டனைகளும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை இயல்பிலேயே பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைத்திருக்கிறான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எண்ணற்ற அருட்கொடைகளை, பாக்கியங்களை நேரடியாக அனுபவிக்கின்ற வாய்ப்பை பெற்றார்கள். அவர்கள் விரும்பியதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அவர்களை சொர்க்க சோலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடியமர்த்தி இருந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், இந்த தோட்டத்தில் உள்ள எதை வேண்டுமானாலும் உண்ணுங்கள், புசியுங்கள், இந்த ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்காதீர்கள். நெருங்கினால் அநீதி இழைத்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள். இதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு விதித்த ஒரே தடை. மற்ற எதை வேண்டாலும் சாப்பிடலாம். அந்த தோட்டத்தில் அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனாலும் இந்த மனிதன் இயல்பிலேயே பாவம் செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக என்ன நடக்கிறது, இந்த ஒரு கட்டளை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல.
இவ்வளவு மரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, இவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறானே, நினைத்த எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று அனுமதித்திருக்கிறானே, ஒரு 100-200 மரங்களை அல்லாஹ் நமக்கு தடுக்கலையே, இந்த ஒண்ணுதானே தடுத்திருக்கிறான் என்று அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடிந்ததா என்றால் முடியல. அவர்களையே ஷைத்தான் வந்து கெடுத்து விட்டதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. வஸ்வஸ லஹுமல் ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு தீய எண்ணங்களை உள்ளத்திலே விதைத்து அகரஜஹுமா மிம்மா கானா பிஹி, அவங்க 2 பேரும் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவங்களை அப்புறப்படுத்திட்டான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லும் பொழுது ஃபஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தம்முடைய இறைவனின் கட்டளையை மீறினார்கள், பாவம் செய்தார்கள், ஃபகவா வழிகட்டார்கள் என்று ஒரு கடுமையான வார்த்தையை இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் பிரயோகிக்கிறான். அப்ப இதுல என்ன விளங்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயல்பிலேயே தப்பு செய்கிறவர்களாக படைக்கப்பட்டார்கள். மனுஷனால பாவம் செய்யறவன் தான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமா, அவங்களுடைய சந்ததிகள் எல்லாருக்குமா? அவர் செஞ்சா நம்மளும் செய்யணுமா? அது அவருக்கு மாத்திரம் உள்ள குணாதிசயமா அல்லது மனிதன் என்ற முறையில் அத்தனை பேருக்கும் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம கத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்யறவங்க தான். அது அவருடைய தனிப்பட்ட குணாதிசயம் அல்ல, மனிதனுக்கே உள்ள குணாதிசயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. குல்லு பனி ஆதம கத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்யறவர்கள் தான். வகைருல் ஹத்தாயின தவாபூன், இந்த தப்பு செய்யறவங்கள சிறந்தவங்க யார் என்று கேட்டால் திருந்திக் கொள்றவங்க, தப்புக்கு வருந்துறவங்க, இனிமே செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் செய்து தங்களை திருத்திக் கொள்றவங்க இருக்காங்களே, அவங்க தான் சிறந்தவங்களே தவிர தப்பே செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல நபிமார்கள் அடங்குவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்குவார்கள், இப்ராஹிம் நபி அடங்குவார்கள், அவர்களுக்கு முன்னும் பின்னும் வந்த எல்லா நல்லடியார்களும் அடங்குவார்கள். அப்ப ஆதமுடைய மக்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டால் நீங்க தப்பு தான் செய்வீங்க, பாவம் தான் செய்வீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நடக்க மாட்டீர்கள். எதையெல்லாம் அல்லாஹ் செய்யும்படி சொன்னானோ அந்த 100% செய்த ஒருத்தன் உலகத்தில் கிடையாது. எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அந்த தடை அத்தனையும் தவிர்த்து கொண்ட ஒரு மனிதர் உலகத்தில் உண்டுமானா கிடையாது. என்ன வித்தியாசம் இருக்கலாம்? நான் 10 செய்யலாம், நீங்க 5 செய்யலாம், தப்பு. நான் 100 தப்பு செய்யலாம், நீங்க 50 தப்பு செய்யலாம். இப்படி சில வேறுபாடுகள், வித்தியாசங்கள் அளவுல வேண்டால் வேறுபாடு இருக்குமே தவிர இவர் பாவமே செய்யல ஒரு ஆள சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்களையும் வேண்டுமென்று அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு சில தப்பை செய்ய வச்சு கண்டிச்சு அதை குர்ஆனில் நமக்கு இடம்பெற செய்து வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த குலத்து மக்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உயர்ந்த குலம் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நம்புறோம்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க இந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க சொல்றாங்க, முகமதே உன்னை 40 வருஷமா நாங்க பாக்குறோம், நீ பொய் சொன்னது கிடையாது, ஏமாத்தினது கிடையாது, பித்தலாட்டம் பண்ணது கிடையாது, நீ கரெக்டான ஆள் தான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு பொய் சொல்லி உனக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்க போறது இல்ல. நல்ல வசதி வாய்ப்போட நீ இருக்கிற, நல்ல குலத்துல பிறந்திருக்கிற, ஊர்ல நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது, இதை நீ சொல்வது உண்மைதான். ஆனால் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். நீ அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க எங்களுக்கு தெரியுது, நீ கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் உண்மைன்னு எங்களுக்கு தெரியுது, ஆனாலும் ஏத்துக்கிற மாட்டோம். ஏன் ஏத்துக்கிற மாட்டோம்னு கேட்டா, நீ செய்யற ஒரு காரியம் எங்களுக்கு பிடிக்கல. என்ன காரியம்? எல்லாரையும் சமம் ஆக்குற. நாங்க ஏற்கனவே எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம், அவன் 1ஆம் நம்பர் மனுஷன், இவன் 2ஆம் நம்பர் மனுஷன், இவன் 3ஆம் நம்பர் மனுஷன் சொல்லி நாங்க மனுஷனை தரம் பிடிச்சு வச்சிருக்கிறோம். நீ என்ன பண்ற? 1ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் ஒன்னா உட்கார வச்சு சாப்பிட சொல்ற, உன்ன பக்கத்து பக்கத்தில் நிக்க சொல்ற. இதுதான் பிடிக்கல. எங்களுக்குன்னு உள்ள அந்த உயர்வை, எங்களுக்குன்னு உள்ள ஒரு அந்தஸ்தை நீ ஒத்துக்கொண்டாயானால் இப்பவே உன் மார்க்கத்துக்கு நாங்க வர்றோம் கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தனியா ஒரு பயான ஏற்பாடு பண்ணும், அதுல எங்களை மட்டும் கூப்பிடு,
எங்களுக்கு மட்டும் சொல்லு. இந்த 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ஆட்களுக்கு என்ன பண்ணு, வேற ஒரு நாளை ஏற்பாடு பண்ணு, அன்னைக்கு வந்து நீ அவங்களுக்கு தனி பயான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட லேசா ஒரு சலனம். என்ன சலனம்? வர்றேன்னு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நம்ம ஏத்துக்கலாமே அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்துக்கொள்ளலாமா என்று அவங்களுக்கு சலனம் ஏற்படுது. என்ன சலனம்? வந்துட்டு பின்னாடி திருந்திக்கிறாங்கல்ல, இவங்களை தனியாக்கிடுவோம், அவங்கள தனியாக்கிடுவோம், ஓரிரை கொள்கை ஏத்துக்கிறவானா இல்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலனப்பட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கண்ணும் தெரியாத ஒருத்தர் வர்றார். அவர் யாரு? இவங்க பாஷையில 3ஆம் நம்பர் ஆளு. அவர் நல்ல 1ஆம் நம்பர் ஆளு கிடையாது, ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்ங்கறாரு. கண்ணு தெரிஞ்சிருந்தா வந்து கூட இருக்க மாட்டார். முக்கியமான ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் இப்ப போவானே அப்படின்னு அவரா கூட ஒதுங்கி போயிருப்பார். கண்ணு தெரியாத காரணத்தினால இடம் தெரியாம அவர் நுழைஞ்சிட்டார். நுழைஞ்சு அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம்ங்கறார். ரசூலுல்லாஹ் கோபம். இது கோபப்படலாமா? சரியா? இதுக்கு கோபப்படுறது நியாயமா இருக்குமா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். எவ்வளவு கோபம்! அவரை கட்டுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாம அவர் அலட்சியப்படுத்துறாங்க. அவருக்கே தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை கடுகடுப்பா வச்சதோ அலட்சியப்படுத்துனதோ கண்ணு தெரியாத ஆள் தானே, அவருக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா படைச்ச இறைவனுக்கு கோபம் வருது, உடனே கண்டிச்சு ஒரு அத்தியாயத்தை அருளுகிறார். அபசவத்தவல்லான்னு சொல்லக்கூடிய அத்தியாயம். அதுல அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அபசவத்தவல்லா அன்ஜாஹுல்லாமா, ஒரு குருடர் தன்னிடத்தில் வந்ததற்காக இந்த முகமது முகத்தை சுளித்து விட்டார், அலட்சியம் செய்து விட்டார். நீ அலட்சியம் செய்தன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு மகன் தப்பு செய்யும்போது, சின்ன தப்பு செஞ்சான்னு வைங்களேன், ஏன்டா தப்பு செஞ்சேன்னு கேட்போம். பெரிய தப்பு செஞ்சான்னு வைங்களேன், நேரடியா பேச மாட்டோம், அவனை பத்தி பொண்டாட்டிட்ட போய் பேசுவோம், அவனுடைய அம்மாட்ட போய் பேசுவோம். அவனை இங்க வரக்கூடாது, அவனா இப்ப நீ வரான்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? அவன் வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தான காலை குடிச்சிருவேன் அப்படின்னு படற்கையா பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் வஹீ ரசூலுல்லாஹ் தான் வருது. எப்படி அந்த வாசகத்தை அல்லாஹ் அமைக்கல? நீ கொடுப்பாகி விட்டாய், நீ அலட்சியம் செய்தாய் என்று சொல்லாம இத 3வது ஆள்கிட்ட நம்மள்ட்ட சொல்றான் அல்லாஹ். இவரு முகமது இருக்கிறாரே, இவர் முகத்தை சுளித்து விட்டார், இவர் அலட்சியம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் இஸ்தகனா ஃபஅன்தலஹு தஸத்தா, யார் ஒருத்தன் உன்னை அலட்சியப்படுத்துறானோ, உன் மார்க்கத்தை வளைஞ்சு கொடுக்குமாறு கேட்கிறானோ அவனுக்கு வழிய போய் சொல்கிறாய். அம்மாமன் ஜாக்க யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா, யார் ஒருத்தர் அல்லாஹ்வை பயந்து கொண்டு உன்னை நோக்கி தேடி ஆர்வத்தோடு ஓடி வருகிறாரோ அவரை அலட்சியப்படுத்துறியா? ஆர்வத்தோடு உன்னை தேடி வர்றாரு, அவரை விரட்டுறீங்க. உன் மார்க்கத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கேட்கிறான், அவனை போய் அரவணைப்பீங்களோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். இது தப்பு தானே? இது ஒரு குருடர் வரும் பொழுது அவர் சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாம தப்பு தானே? தப்பா இருக்கும் நல்லா கண்டிக்கிறான். அப்ப மனிதன் என்ற முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா கூட நம்ம அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஏதோ மனுஷன் காட்டுவதற்கு அல்ல அப்படி ஒன்று உண்டாக்குவான், ஒரு 2 உண்டாக்குவான். அதே மாதிரி இந்த ஜெயிது, அவங்க ஜெயிதுக்கும் ஜெயினபுக்கும் நடந்த விவகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரையை சொன்னாங்க. அந்த அறிவுரை உள்ளத்திலிருந்து சொல்லவில்லை, மறைத்துக் கொண்டு வேற ஒன்றை சொல்லிட்டாங்க. இதை கண்டிக்கிறான் அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல கண்டிக்கிறான். இது துஹ்ஃபி ஃபீ நஃப்ஸிக வல்லாஹு முப்தி, அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை உன் உள்ளத்திலே நீ மறைத்துக் கொண்டாய். வ தஹ்ஷன் நாஸ, மனிதர்களுக்கு நீ பயந்தாய். வல்லாஹு அஹ்கன் தஷாஹு, நீ பயப்படுவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ்தான். எனக்கு பயப்படுறதுக்கு பதிலா மனுஷனுக்கு பயந்து கொண்டு உள்ளத்துல ஒன்ன வைத்து வெளியில ஒன்னு பேசுவீங்களோ என்று திருமலை குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான். ஆயிஷா நாயகி கூட சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட இறை செய்தியில் எதையாவது மறைப்பதாக இருந்தால் இதை மறைச்சிருப்பாங்க. கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்கல்ல, உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுனேன்னு சொல்றாங்க, இதை மறைச்சிருப்பார்கள். வஹீல எந்த ஒன்றையும் அவங்க மறைக்கலன்னு சொல்றாங்க. மறைக்கிற டாபிக் நான் இதை சொல்ல வரல,
அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயந்தீர்கள் அல்லாஹ் கண்டிக்கிறானே, இது தப்பா இல்லையா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களானாலும் சரி, அவர்களுக்கு முந்தி வந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிந்தி இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நல்லவர்கள், மூமின்கள், சாலிஹீன்கள் நினைக்கிறவன், பெரியார்கள், அவுலியாக்கள், இமாம்கள் யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் நமக்கு பிந்தி வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, மனுஷ பாவம் செய்வான். இது விளங்கிக்கணும். இன்னும் சொல்ல போனா இதை நான் சொன்னா நீங்க ஏற்குமாறு அனர்த்தமா அர்த்தம் செஞ்சுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான். ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க ஒருத்தரும் பாவமே செய்யலன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க யாருமே எந்த பாவமும் செய்யல, 600 கோடி மக்களுமே ஒரு விஷயத்தை கூட மீற மாட்டேங்கிறீங்க, அப்படி பர்ஃபெக்ட்டா 100% நடக்கிறீங்க. அப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களே ஆனால் உங்களை அல்லாஹ் க்ளோஸ் பண்ணிவிட்டு தப்பு செய்துட்டு மன்னிப்பு கேட்பார்களே அவர்களை படைச்சிருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க யாருமே எந்த தப்புமே செய்யலன்னு முடிவெடுத்தீங்கன்னு வைங்க, நீங்க என்னத்துக்கு மலக்கு தான் ஏற்கனவே இருந்தாங்க, அப்படிதான் இருந்தாங்க, எந்த தப்புமே செய்யாம அல்லாஹ் வணங்கிக்கிட்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் சொன்ன கட்டளையை அப்படியே 100% பேணிக்கொண்டு ஆல்ரெடி மலக்கு தான் இருந்தாங்களே, அது வேணாங்கிறதுனால இது வேணும் எல்லாம் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் எதை விரும்புறான்? நீ தப்பு செய்ய, தெரியாம தப்பு செய்ய, செஞ்சுட்டு என்ன பண்ணு, அல்லாஹ் நான் யார்கிட்ட போய் கேட்பேன், நான் மனுஷன் தானே, நீ தானே மன்னிக்கணும் அப்படின்னு கெஞ்சி, அப்படி கெஞ்சுறத நான் விரும்புறேன், அதுக்கு தான் உங்களை படைச்சது. ஹதீஸ்ல உள்ளது இது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அழகான பெண்ணு ஒருத்தி எதுக்க வர்றா, இவரு ஒரு தனியா போயிட்டு இருக்கிறாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரையும் காணோம், இந்த பொம்பளை மட்டும் இருக்கிறான். பார்த்தாரு, டக்குனு முத்தம் கொடுத்து ஓடி போயிட்டாரு. ஓடுனா அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம தப்பு பண்ணிவிட்டாரு, உறுத்துது. ஆஹா, என்ன வேலையை நம்ம பண்ணிவிட்டோம், அவ யார் பொண்டாட்டியா, நமக்கு நம்ம செஞ்சிருக்கலாமா அப்படின்னு ஒரு அழுது பிரலாபிக்கிறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. வந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒண்ணு செஞ்சுட்டு போய் தொழுவுங்கிறாங்க. தொழுதுட்டு வந்த உடனே ஒரு வசனத்தை வாசி காட்டுறாங்க, இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யாத், நன்மைகள் தீமைகளை அழிச்சிருப்பா, தொழுகையில அது மைனஸ் பண்ணி போடு, இதுக்கு போட்டு ரொம்ப அழட்டிக்கிறாங்க. அது சின்ன சின்ன மைனரான விஷயங்கள், மைனரான தப்புகள் இருக்கு பாருங்க, மைனர் மிஸ்டேக்ங்கிறோம்ல, அந்த மாதிரி மிஸ்டேக்குகளா இருந்தால் நம்ம செய்யற ஒரு நன்மை, ஒழு செய்யும் பொழுது கையால் செய்த பாவம் அதிலே கரைந்து பார்க்க ஹதீஸ் வருதா இல்லையா? ஒழுவுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில நீங்கள் பார்க்கலாம். எப்படி வரும்? உங்கள் கண்களால் பல விதமான தப்பு பண்ணுவீங்க, ஒரு அழகான ஒரு இதை பார்ப்பீங்க, அடுத்த வீட்டுல எட்டி பார்ப்பீங்க, அல்லது தப்பான ஒரு காட்சியை டிவியில பார்க்க கூட நினைப்பீங்க, போட்டு விட்டுருவான், வீல அப்படி நிலை குத்தி நின்றுவீங்க. இப்ப கண்ணுனால பாவம் செய்யறீங்க, வாயினால பாவம் செய்யறீங்க, கையினால பாவம் செய்யறீங்க, எல்லாம் செய்யறோம், நீங்க செய்றீங்க, நான் செய்யறேன், எல்லாம் செய்யறோம். அப்ப இப்படி நம்மளை அறியாமல் இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் நடக்குமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவன் தன் கையை கழுவும் பொழுது இந்த கைகளால் செய்த சிறுபாவங்கள் அதிலேயே கரைந்து ஓடி விடுகிறது, தன் முகத்தை கழுவும் பொழுது கண்களால் அவன் பார்த்த அந்த பாவங்கள் எல்லாம் அதிலேயே கரைந்து ஓடி விடுகிறது, இப்படி எல்லாம் சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த சின்ன சின்ன பாவங்கள் நம்ம செஞ்சோம்னா அதுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கு பாருங்க, அது அதை அழிச்சிரும். கரை இருக்குது ஒரு துணியில, சில கரைகள் ஈர துணி வச்சு தொடச்சாலே போயிடும், சில கரைகள் அதுக்கு ஆசிட் ஹீட்லாம் போட்டாதான் போகும், அதுக்கு ரிமூவரை தனியா வாங்கணும். எல்லா கரையும் ஒரே மாதிரியான கரை இல்ல, சின்ன கரைங்கிறது தொடச்சாலே ஓடி போயிடும், இன்னும் கொஞ்சம் அலசுனால ஓடி போயிடும், இன்னொரு கரை இருக்குன்னா அது என்ன செய்யாது, போகவே செய்யாது. அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? அப்ப இஸ்லாத்துல பாவங்களை 2 விதங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த பிரித்து சொன்ன பாவங்கள்ல அதை மட்டும் நீங்கள் செய்திருந்தீர்களே ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அழுது பிரலாபித்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். இல்லை என்று சொன்னா அதுக்கு நடக்கிற பனிஷ்மெண்ட் கடுமையா இருக்கும். அப்ப பெரும்பாவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடும்போது சின்ன பாவத்தை செய்யுங்க தூண்டுறதுக்கு சொல்லல, இத சின்ன பாவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை அறியாமல் சின்ன பாவங்கள் நீங்கள் செய்து விட்டீர்களேயானால் அதை அல்லாஹ் வேற வேற நன்மைகளை கொண்டு அழிச்சிருவான். பெரிய பாவத்தை செஞ்சீங்களேயானால் அப்ப இரும்ப தின்னுட்டு சுக்கு கசாயம் குடிக்க முடியுமா?
சுக்கு போய் எதை ஜீரணிக்க வைக்க முடியும்? ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு கூட தின்னு அதை செமிக்க வச்சிடும் சுக்கு. இரும்பு தின்னுட்டு செமிக்க வைக்குமா? இரும்பு தின்ன செமிக்க வைக்காது. பெரும்பாவங்கள் என்பது இரும்பு மாறிங்க, அதை செமிக்க வைக்கிறதுக்கு சுக்குக்கு சக்தி கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? பெரிய பாவங்கள் ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டாங்கல்ல, அதுல நீங்கள் இருந்தால், அதை செய்திருந்தால் அதுக்கு என்ன தண்டனை, எவ்வளவு கடுமையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கி திருந்துங்க. எந்த பெரிய பாவமா இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கிறவன் நம்புங்க. முதல்ல இன்னையில இருந்து மாறுங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அழைப்பு விடுகிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்ட எனது அடியார்களே, பாவிகளே, குற்றம் செய்த எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். ஒரு பாவம் கூட மிச்சமில்லாம அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நம்பிக்கை வைங்க, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாவம் செய்றீங்களா? நாம எல்லாம் பாவிகள், நம்ம நெருங்க இயலுமா? நம்ம பள்ளிவாசலுக்கு போனா அல்லாஹ் ஏத்துக்குவானா? நம்ம வைக்கிற நோம்புக்கு அல்லாஹ் அங்கீகரிப்பானா? என்ன வேணும்? திருந்து, முழுசா தொடர்ச்சி எடு, இன்னையோட புது வாழ்க்கை ஆரம்பி, புது கணக்கு அல்லாம ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கபாயிரு, பெரும்பாவங்கள் எவை தெரியுமா? அல் கபாயிரு அல் இஸ்ராக்கு பில்லாஹ். ஃபர்ஸ்ட் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க, பெரும்பாவங்களிலே முதல் பெரும்பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். பெரும்பாவங்கள்ல நிறைய பெரும்பாவம் பட்டியல் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெரும்பாவம் என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். இணை கற்பித்தல்னா என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு என்று சில தன்மைகள், சில சக்திகள், சில ஆற்றல்கள் இருக்கின்றன. அந்த தன்மைகளும் ஆற்றல்களும் சக்திகளும் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியே எவனுக்காவது அல்லது எதற்காவது அல்லது எவனுக்காவது இருக்கு நீ நினைச்சா இவனை அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆகிட்டான்னு அர்த்தம். இணை, இணைனா என்னன்னு கேட்டா ஈக்குவல். அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்க கூடாது. எதை ஈக்குவல் ஆக்குறது? எதையும் எவரையும். அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குறது என்ன அர்த்தம்? ரெண்டு அல்லாஹ்னு சொல்றது மாத்திரம் அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் கிடையாதுங்க. அல்லாஹ்வுக்கு என்று உள்ள ஆற்றல்களை மற்றவங்களுக்கு இருக்கு நீங்க நினைச்சீங்க, அல்லாஹ்வுக்கு மாதிரியே இருக்கு நினைச்சீங்க என்று சொன்னா அவரையும் அவர் அல்லாஹ்வையும் ஒரே அந்தஸ்தில் வைத்து விட்டீர்கள், சமநிலையில் நிறுத்தி விட்டீர்கள், அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அவர்களை ஆக்கிவிட்டீர்கள். இதான் இணை கற்பித்தல். அப்ப இணை கற்பித்தல் வழங்குதா பாயிண்ட்? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, 2-3 உதாரணம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க எல்லாம் கண்ணால என்னை பாக்குறீங்க, நான் உங்களை பார்க்கிறேன். நமக்கு எல்லாம் பார்க்குதல் என்ற ஒரு தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க என்னை பார்க்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. பார்க்குதல் என்ற தன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இதே தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது பஸீருன் அல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன். பஸீர் என்ற பஸீர்னா பார்க்கிறவன் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு பார்க்கிறவன் என்று ஒரு தன்மை இருக்கிறது. அல்லாஹ்வும் பார்க்கிறவன், நீங்கள் பார்க்கிறவன் சமமாச்சா? இப்ப நீங்கள் பார்க்கிறீங்க, அல்லாஹ்வும் பார்க்கறான். அப்ப அல்லாஹ்வும் பார்க்கிறவன் நீங்கள் பார்க்கிறவன் சொன்னா அல்லாஹ்வும் பார்ப்பான், நானும் பார்ப்பேன்னு சொன்னா ஈக்குவல் ஆயிருச்சுல? ஈக்குவல் ஆகும். ஆனால் எப்ப ஈக்குவல் ஆவா தெரியுமா? அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்க்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வும் பார்க்குவான், நானும் பார்க்குவேன். நான் எதை பார்க்குவேன்? வெளிச்சம் இருந்தா தான் பார்க்குவேன். திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, எல்லாம் டோட்டல் இருட்டு, இருக்கிற மட்டும் பேர் நினைச்சு ஓடி போயிட்டீங்க. நான் எல்லாரும் இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பேன். பார்க்கலாமா? எல்லாரும் போயிட்டு எல்லாம் வெறிஞ்சு கிடக்கு. நான் நினைச்சிட்டு இருவேன், மக்கள்லாம் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நான் நினைக்குவேன். லைட் வரணும்னு பார்த்தா வெறிஞ்சு கிடக்கும். ஏன்? இருட்டுல எனக்கு பார்க்க இயலாது. அல்லாஹ் பார்ப்பான். எப்படி பார்ப்பான்? இருட்டுலையும் பார்ப்பான். நான் பார்க்குவேன். எப்ப பார்ப்பேன்? எனக்கும் எதை பார்க்கிறேன் அதுக்கு மத்தியில எந்த ஒரு பொருளும் தடுக்க கூடாது. இந்த செவத்துக்கு அப்பால உள்ளால பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. இந்த மேடைக்கு பின்னாடி 4 பேர் பேசி நிக்கிறாங்களா, அதை பார்க்க இயலுமா? சத்தத்தை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கீங்கன்னு சொல்லலாம். அப்ப அதை பார்க்க இயலுமா?
அது பார்க்க இயலாது. அப்ப நம்ம அல்லாஹ் எப்படி பார்ப்போம்? சவத்துக்கு பின்னாடியும் பார்ப்போம், அதுல பாதாளத்துக்குள்ள உள்ளதையும் பார்ப்போம். அப்ப அல்லாஹ் பார்க்கறதுக்கு என்ன, நம்ம பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் பார்க்க இயலும். இங்க உட்கார்ந்து காரக்குடியை பார்க்க இயலாது, இங்க உட்கார்ந்துட்டு முன்னாடி உள்ளதை பார்க்க இயலுமே தவிர ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல இருந்தா பார்க்க இயலுமா? அந்த ரோட்ல நடந்து போறாங்க பார்க்க இயலுமா? தூரமும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கணும், அந்த சைஸும் குறிப்பிட்ட அளவுல இருக்கணும். அது சைஸ் இருக்குன்னு வைங்களேன், நாங்களுக்குள்ள ஒரு கொசு பறந்துகிட்டு இருக்கு வெளிச்சத்துல, தெரியுமா எனக்கு? அது பார்க்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட பிரைட்ல இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தால்தான் நமக்கு பார்க்க இயலும். அதே மாதிரி ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் பார்க்க இயலும். நம்முடைய பார்வை என்ன? 2 கண்ணு இருக்குதுல, 2 கண்ணுக்கு 2 கூட பார்க்க இயல. 20 பார்க்கறது 2 வச்சுக்கிருவோம். இந்த கண்ணுல பொம்பளையில பார்த்துக்கிட்டு இந்த கண்ணுல ஆம்பளை பார்க்க இயலுமா? பார்த்தா 2 வரையும் தான் பார்க்கணும். 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு கேட்கலாம். 2 கண்கள் என்ன செய்ய முடியாது? 2 காட்சியை காண முடியாது. 2 கண்ணும் சேர்ந்து ஒரு காட்சியை தான் காணுமே தவிர இந்த கண்ணனால இதை பார்க்கிறேன், அந்த கண்ணால் அதை பார்க்கிறேன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுக்கு உங்களை பார்க்கிற அதே நேரத்தில் தஞ்சாவூர்ல உள்ளவரை பார்ப்பான், தஞ்சாவூர்ல உள்ளவங்களை பார்க்கிற அதே நேரத்தில் தாஷ்கண்ட்ல உள்ளவரை அல்லாஹ் பார்ப்பான், தாஷ்கண்ட்ல உள்ளவரை பார்க்கிற அதே நேரத்தில் மக்காவுல உள்ள ஆளையும் பார்ப்பான். உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக அவனால் தனித்து 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 பார்க்க முடியும். இப்படி பார்ப்பான் என்று ஒரு ஆளை பற்றி நீங்கள் நினைத்தால் என்னவாயிரு? அல்லாஹ் பார்க்குவான் இல்லைங்க, அந்த மாதிரி பார்ப்பார் ஒரு ஆளு நினைச்சா என்னவாயிரு? அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குறது அவ்வளவு பெரிய குற்றம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், அவுலியா வேண்டி ஒருத்தன் என்ன செய்யறான்? கூப்பிடுறான், நாகூர் ஆண்டவரேங்கிறான், அப்துல் கார் ஜிலானிங்கிறான். இவர் எங்க கொண்டு வச்சுட்டு கேட்கிறான்? இவன் இருக்கிறது இளையாங்குடியில, அவர் இருக்கிற பாக்தாதுல. அவ்வளவு தூரத்தில் இருந்துகிட்டு இவன் கூப்பிடுறத பாக்குறாரு நினைக்கிறான்ல. அவர் எங்க கொண்டு யார் மாதிரி பாக்குறாரு? அவரு நீங்களும் நானும் பாக்குறமே அப்படி பாக்குறாரு நம்புறியா? அல்லாஹ் பாக்குவானே அப்படி பாக்குறாரு நம்புறியா? நீ பாக்தாதுல இருந்துகிட்டு இளையாங்குடியை பாக்குறாரு, பாக்தாதுல இருந்துகிட்டு பாகிஸ்தானை பாக்குறாரு, பாக்தாதுல இருந்துகிட்டு சவுதி அரேபியா பாக்குறாரு. இப்படி நீ நினைக்கிறிய? இப்படி பார்க்கிறது அல்லாஹ்வுடைய தன்மையா மனிதனுடைய தன்மையா? அல்லாஹ்வுடைய தன்மை. அப்ப அப்துல் கார் ஜிலானியே நாகூர் ஆண்டவரே அப்படிங்கிறான். என்ன நினைச்சுக்கிட்டு செய்யறான்? அவர் நம்மளையும் பார்ப்பாரு, அங்கேயும் பார்ப்பாரு, அஜ்மீரையும் பார்ப்பாரு, டெல்லியும் பார்ப்பாரு, பங்களாதேஷையும் பார்ப்பாரு. இப்படி நினைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ஈக்குவல், அல்லாஹ்வுக்கு சமம். இதான் இணை கற்பித்தல்ங்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான். உதாரணத்துக்கு தான் இது 100 சிவத்தும் இப்படித்தான். அல்லாஹ்வுடைய 100 பண்புகள்லையும் இதே மாதிரி தான் நீங்கள் வழங்க வேண்டும். நீங்கள் கேட்கிறீங்க, காதால் நீங்கள் கேட்கிறீர்கள், நானும் கேட்கிறேன், எத்தனையோ கோடான கோடி மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வும் கேட்கிறான். அவனுக்கு பேர் என்ன? சமியவுன், அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவன். அஸ்மவாரா, நீங்கள் செய்வதை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது சமி அல்லாஹ், அல்லாஹ் செவியேற்று விட்டான். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, புகழக்குன்னுடைய புகழ்ச்சியை அவன் செவியுறுகிறான். சொல்றமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன தன்மை இருக்கிறது? செவி ஏற்பவன், காதுல கேட்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பண்பு இருக்கிறது. உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் நம்ம எப்படி செவி ஏற்போம்? எப்படி செவி ஏற்பதா நம்பலாம்? நம்ம எப்படி செவி ஏற்க இயலும்? ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால்தான் செவி ஏற்க இயலும். எங்க இருந்து வேண்டாலும் செவி ஏற்க இயலும்னா நாங்க என்னத்துக்கு இவ்வளவு செலவழிச்சு கஷ்டப்பட்டு வரணும்? நாங்க மெட்ராஸ்ல உட்கார்ந்து பேசுவோம், நீங்க இளையங்குடியில் உட்கார்ந்து கேட்கலாமே. நாங்க எதுக்கு வரணும்? நாங்க பேசுறத நீங்க கேட்க இயலும். எப்ப கேட்க இயலும்? இப்படி நிக்கணும், அப்பதான் கேட்க இயலும். இல்லன்னா நாங்க வர தேவையா? நாங்க அங்க உட்கார்ந்து பேசுவோம், நீங்க எங்க உட்கார்ந்து கேட்டு போயிடலாம். யாருக்கு எந்த செலவும் இல்லை. இந்த பாலி அந்த வசூல்லாம் தேவை கிடையாது. தேவையா? வசூல் தேவையா? அவன் வீட்டுல உட்கார்ந்து கேட்டு போங்க. அப்ப நம்ம எப்படி கேட்போம்? ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தா தான் கேட்போம். அது கூட எப்படி இருக்கணும்? அந்த சரியான டெசிபல்ல வரணும். இப்படிங்கிற கேக்குதா? நான் ஏதாவது சொன்ன கேட்கமான கேட்கணும். ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ல அந்த வார்த்தை வரணும், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அது போல காத்து இருக்கணும். கண்ணாடி கூண்டுல என்னை அடைச்சு வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு விளங்குமா? நான் பேசுவது உங்களுடைய காதுகளை தட்ட வேண்டுமானால் இங்க காற்று இருக்க வேண்டும். உங்களுக்கு எனக்கு இடையில என்ன இருக்குன்னு காற்று இருக்க வேண்டும். காத்தை இடிச்ச உடனே அந்த காற்றுலாம் அப்படி என்ன செய்யுது?
ஒரு குளத்துல கல்லை விட்டு எரிஞ்ச உடனே அப்படி அலை அலையா வரும் ரவுண்ட் ரவுண்டா, அந்த மாதிரி நான் நாக்கை அசைக்கும் பொழுது இந்த காற்றில ஒரு அலையை உண்டாக்குகிறது. அந்த அலை அப்படியே விரிஞ்சுக்கிட்டே வருது, அது உங்க காதை போய் தட்டுது, அதனால உங்களுக்கு கேட்கிறது. அப்ப காத்து இருந்தா தான் செய்ய முடியும், மனுஷனுக்கு கேட்க முடியும். காத்து இல்லாம கேட்கிறதா இருந்தா இந்த மாதிரி கம்பிகள் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் அலைகளாக மாற்றப்பட்டால் நான் கண்ணாடி கூண்டில் இருந்து கொண்டு நீங்கள் வெளியே இருந்து கொண்டு தொலைபேசி மாதிரி கருவி வச்சு கேட்கலாம். அப்படி இல்லாமல் கேட்பதாக இருந்தால் என்ன வேணும்? காற்று வேணும். அதே நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க இயலும். ஒரு டாக்டர் இருக்காரு, 10 பேருக்கு வைத்த வலி, 10 பேரும் போய்கிட்டு என்ன செய்யறான்? கத்துனா 10 பேருக்கு வழங்குமா? அல்ல 10 பேருக்கு 10 நோய். ஒருத்தன் தலைவலிங்கிறான், ஒருத்தன் காய்ச்சங்கிறான், ஒருத்தன் வைத்த வலிங்கிறான், ஒருத்தன் அதுங்கிறான் இதுங்கிறான். அவனுக்கு தான் வழங்குமா? அட ஒவ்வொருத்தரும் வாங்கடாமா. எதுக்கு கியூ வைக்கிறோம்? டாக்டர் கேட்கிற சக்தி ஒரு அளவுக்கு உட்பட்டதுதான். ஒரு நோயைத்தான் ஒரு நேரத்தில் ஒரு கேட்பாரு, 10 பேர் சேர்ந்து கத்துனா ஒண்ணுமே விளங்காதுன்னு புரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? இப்படி ஒருத்தன் கேட்பான்னு நினைச்சால் தப்பு கிடையாது. அவன் கேட்கிறது வேற, நாங்க கேட்கிறது வேற. இது எப்படி கேட்கிறான்? நீங்க எப்படி நம்புறீங்க? நாகூர் ஆண்டவரே இங்க இருந்து கூப்பிடுறான். அப்ப அவ்வளவு தூரத்து கேட்பாரு அவரு. நீங்க கேட்கிற அதே நேரத்தில் மதுரையில இருந்து 4 பேர் கூப்பிடுவானே, அதையும் கேட்பாரு. மதுரையில இருந்து கூப்பிடும் போது இன்னொருத்தன் திருச்சியில இருந்து கூப்பிடுவானே, அதுவும் ஒரு விளங்குமே. அப்ப அவர் எப்படி கேட்பார் நினைக்கிறீங்க? நாகூராரே கூப்பிட்ட உடனே நீங்க நினைக்கிறீங்க இந்த நாகூரில் அடங்கப்பட்டிருக்கிறார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ மாதிரி கேட்க மாட்டார், நான் மாதிரி கேட்க மாட்டார், அவன் மாதிரி கேட்பார். அவன் மாதிரி கேட்காட்டி என் கூப்பிடுற, அவன் மாதிரி கேட்காட்டி கபரு கிட்ட போயிட்டு காதை வச்சு கூப்பிட்டுப்பாரு. நீ ஏன்டா கிளாங்குள்ள உட்காந்து கூப்பிடுற? அப்ப நீ என்ன நினைச்சிட்டு கூப்பிடுற? அவருக்கு ஒரு சக்தி இருப்பதாக நினைக்கிறாய். எந்த மாதிரி சக்தி? அல்லாஹ் எப்படி கேட்பானோ அந்த மாதிரி அவர் கேட்பார். எங்கிருந்தும் கேட்பார், எவ்வளவு சத்தத்தை தான் கேட்பார். எத்தனை லட்சம் பேர் கத்தினாலும் அவர் கிளங்கும். அதனால கத்துறீங்க, தர்காவில் போய் நின்றுட்டு லட்சம் பேர் கத்துறீங்களே, இந்த லட்சம் பேரும் கத்துவது அவருக்கு விளங்கும் நினைக்கிறீங்களே. இது யாருடைய விளங்குதல்? இது யாருடைய கேட்கும் திறன்? அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குதல் என்று பொருள். எந்த பண்புல கேட்கிறதாகட்டும், கொடுக்கிறதா இருக்கட்டும், கருணை செய்வதாக இருக்கட்டும், தண்டிக்கிறதாகட்டும், அல்லாஹ் மாதிரி தண்டிப்பான், இவன் அல்லாஹ் மாதிரி கருணை காட்டுவான், அல்லாஹ் மாதிரி பிடிப்பான், அல்லாஹ் மாதிரி எடுப்பான், அல்லாஹ் மாதிரி விதிப்பான். அப்படின்னு எந்த ஒரு பண்பில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கருதினால் அதுக்கு பேர் ஷிர்க்கு, அதுக்கு பேர் இணை வைத்தல். பெரும்பாவங்களில் ஃபர்ஸ்ட் இடம், முதல் இடம். இந்த பாவம் செஞ்சா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் என்றால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவன் இந்த மாதிரி இணை கற்பிச்சுட்டான், என்ன பண்றான்? நான் ஒரு ஆண்டவரேங்கிறான், அவரேங்கிறான், இவரேங்கிறான், அல்லாஹ்வுக்கு செய்யற காரியத்தை அவருக்கு செய்யறான். இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதே நேரத்தில் தொழுது, அதே நேரத்தில் நோன்பு வைத்து, அதே நேரத்தில் ஜக்காத்து கொடுத்து எல்லாம் பண்றான். ஒரு விஷயத்தை விட மாட்டேங்கிறான். தண்ணி அடிக்க மாட்டான், நேர்மை வியாபாரம் பண்ணுவான், ஒரு சுண்ணத்தை விட மாட்டான், ஒரு தஹஜ்ஜத்தை கூட விட மாட்டான், எல்லாம் செய்யறான். அதோட சேர்த்துக்கிட்டு நாகூர் ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். எல்லா அமல்களையும் செய்யறான், ஒண்ணுல கூட குறை வைக்கல. இப்படி செஞ்சுட்டாண்டு வைங்க, இதுக்கு என்ன ரிசல்ட் தெரியுமா? திருமலை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே உனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, வலகத் ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லிக, உனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு முந்தி அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டது என்றால், லஇன் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக, நீ இணை கற்பித்தால், அல்லாஹ்வாகி எனக்கு சமமாக எதையாவது எவரையாவது கருதினால், லயஹபதன்ன அமலுக, உன்னுடைய நல்லறங்கள் அழிந்துவிடும். இணை கற்பிச்சீர்களேயானால் நீங்கள் தொழுதாலும் தொழவில்லை, அழிந்துவிடும். இணை கற்பித்தீர்களேயானால் நீங்கள் நோன்பு வைத்தாலும் அது நோன்பு இல்லை, நோன்பு வைக்கல என்றுதான் கணக்கு. நீங்க நோன்பு வைப்பீங்க, யா முஹிதீனே நோன்பு வைக்கல. நீங்க ஜக்காத்து கொடுப்பீங்க, அஜ்மீர் ஹாஜாபீங்க, நீங்க ஜக்காத்து கொடுக்கல. நீங்க ஹஜ்ஜுக்கு போவீங்க, ஏர்வாடி இப்ராஹிம் சாய்வர், நீங்க ஹஜ்ஜுக்கு போகல. அப்ப நீங்கள் செய்கிற எல்லா நல்லறங்களையுமே அழிக்கக்கூடிய பெரிய விஷம் எது என்று கேட்டால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. இது யாருக்கு சொல்றான்? நபியே உனக்கும் இதை நான் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், முகமதே உனக்கும் சொல்லி இருக்கிறேன்,
உனக்கு முந்தி அனுப்பப்பட்டார்களே அவர்களுக்கும் சொல்கிறேன், லயின் அஷ்ரக்த, நீ இணை கற்பித்தால் லயஹபத்தன்ன அமலுக்க, உன்னுடைய அமல் அழிந்துவிடும். ரசூலுக்கு எப்படின்னா உங்களுக்கு எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை இணை கற்பித்தால் ரசூலா இருக்கிற ஒரு பவர் தூக்கி எறிஞ்சிடும் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரி, மற்ற நபிமார்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டீர்களேயானால் உங்களுடைய அமல் அழிந்துவிடும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் இணை கற்பிப்பார்களேயானால் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அவர்களை விட்டு பாழாகி போய்விடும். எல்லாருக்கும் பாழாயிரும், நபிக்கும் பாழாயிரும். ஃபர்ஸ்ட் இந்த இணை கற்பித்தலுடைய விளைவு என்னன்னு விளங்கிட்டீங்களா? ஒரு அமலும் நீங்கள் செய்யலேன்னு ஆயிரும். எந்த அமலும், ஒரு தஸ்பீஹுடைய நன்மை கூட உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டீர்களேயானால், ஒரு சுப்ஹான் அல்லாஹ்ங்கறீங்களே, நீங்க சுப்ஹான் அல்லாஹ் சொல்லல. அல்லது உலகத்தில் எவ்வளவு புருஷனுக்கு பணிவிடை செய்யறீங்க, புருஷன் பொண்டாட்டிக்கு பணிவிடை செய்யறான், செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்யறான், பிள்ளைய வளர்க்கறான், புள்ள அப்பனுக்கு பணிவிடை, இது கூட நன்மை இருக்கு மார்க்கத்துல? கிடையாது. அதெல்லாம் நீ செய்யலண்டாயிரும். ஒண்ணுமே செய்யல, ஜீரோ, கோழி முட்டை. அப்ப நம்ம செய்கிற எல்லா அமலுமே ஒன்றுமற்றதாக ஆக்கும் என்று இருந்தால், இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு தண்டனை என்ன வேணும்? இதுக்கு மிஞ்சின தண்டனை என்ன இருக்க முடியும்? இது ஒரு பக்கம். அடுத்து இந்த இணை கற்பிக்கிற பாவத்துக்கு திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்துக்கு போவே இயலாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போக இயலுமா? சொர்க்கத்துக்கு போறது ரெண்டு கேட்டகரி இருக்குது. மறுமை நாள்ல தீர்ப்பளிச்ச பிறகு சொர்க்கத்துக்கு போற மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன? நியாய தீர்ப்பு வழங்குவோம்ல, அல்லாஹ் தீர்ப்பளிப்பான்ல, அன்னைக்கே சொர்க்கவாசின்னு அல்லாஹ் சில பேருக்கு தீர்ப்பளிச்சிருவான். எடுத்த எடுப்பிலேயே சொர்க்கம் போறவர்கள் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, இன்னொரு குழு யார் என்று கேட்டால், செஞ்ச தப்புக்கு ஏற்றவாறு தண்டனை அனுபவித்து விட்டு பிறகு சொர்க்கம் போவார்கள். செஞ்ச தப்பு அது அல்லாஹ் மன்னிக்கலன்னு வச்சுக்கிறங்க, மன்னிச்சுட்டான்னா அதுவும் இல்லாம போயிடலாம். மன்னிக்கவில்லை என்று சொன்னால், இவன் செஞ்ச தப்புக்கு ஒரு 10 வருஷம் உள்ள போடு, 10 வருஷம் நரகத்தில் வருத்தப்பட்டு போடா சொர்க்கத்துக்கும் அல்ல. இவன் செஞ்ச தப்புக்கு ஒரு 1000 வருஷம் உள்ளதுக்கு போடுமா அல்ல. 1000 வருஷம் நரகத்தில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடுறா சொர்க்கத்துக்குமா. 10,000 வருஷம் கூட எல்லாம் போடுவான், 10 லட்சம் வருஷம் கூட போடுவான். அவனவன் செய்கிற தப்புக்கு ஏற்றவாறு தண்டனை பெற்ற பிறகு சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் ஒரு கேட்டகிரி. முதல்ல தீர்ப்பு அளிக்கும் பொழுது எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பான், ஓடுறா சொர்க்கத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். இது ஒரு கேட்டகிரி. இந்த முதல் கேட்டகிரிலையும் வர முடியாது. சொர்க்கம் ஹராம்டா விளங்குதா உங்களுக்கு? ஒரு 1000 வருஷம் அனுபவிச்சுட்டு, ஒரு 10 லட்சம் வருஷம் அனுபவிச்சுட்டு, ஒரு 50 லட்சம் வருஷம் நரகத்தில் கடந்துட்டு அதுக்கு அப்புறமாச்சு சொர்க்கத்துக்கு வருவானா? இவன் வரமாட்டான். ஏன்? ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். ஹராம்கள் என்ன? கிடைக்கவே கிடைக்காது. முடிஞ்சு வச்சுக்கிறது. அப்ப இது நம்ம செய்கிற பாவங்கள்ல பெரும்பாவம் எதுன்னு விளங்குதா? இதான் பெரும்பாவம். அல்லாஹ் கூட சொல்லி காட்டுகிறான், சில பாவங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்காமல கூட அவன் நாடுனா மன்னிச்சிருவான் மறுமையில. இதுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இதை தவிர மற்ற பாவங்களை நாடியவருக்கு மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு மன்னிப்பு கிடையாது. மற்ற பாவமா இருந்தால் நாடுனா மன்னிப்பான், நாடுலட புடிச்சு கொண்டு வளர்ப்பான். ஃபர்ஸ்ட் என்ன வழங்கனே? இது நம்ம இடத்துல இருக்கிறதா? தர்காவுக்கு போனோமா, நேர்ச்சை பண்ணணுமா, அவங்கள்ட்ட ஏதாவது பிரார்த்தனை பண்ணணுமா, பிள்ளைய கேட்டோமா, அங்க போய் சைதா செஞ்சோமா, மனுஷங்காலில் விழுந்தோமா, அல்லாஹ்வுக்கு செய்யற இபாதத்துக்களை எவனுக்காச்சும் செஞ்சுட்டோமா, அல்லாஹ்ட்ட கேட்கிற துவாவை யார்ட்டையாவது கேட்டுட்டோமா? உங்களுடைய நெஞ்சிலே கை வைத்து சிந்திச்சு யோசிச்சு பார்க்க வேண்டும், நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஆம், நம்ம இந்த மாதிரி செஞ்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். பிரசவிக்கிற நேரத்தில் தாய்மார்கள்லாம் நம்ம மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல இப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். என்ன சொல்லுவாங்க? யாமுஹிதுன்னு சொல்லு,
அப்பதான் லேசா பிரசவமாவும் சொல்லுவாங்க. டெலிவரி ஈஸி ஆகுறதுக்கு என்ன செய்யணுமா, யா மொய்தீன்னு கூப்பிடணுமா. அப்ப அல்லாஹ் மாதிரி அவர் வந்துருவாராம், காப்பாத்து வரான். இப்படி எல்லாம் நீங்கள் செய்து இருந்தீர்களேயானால் அதுக்கு என்ன பிராயச்சித்தம்? இப்ப இந்த நிமிஷமே, இன்னைக்கு ராத்திரியே, யாரெல்லாம் செஞ்ச தப்பு தெரியாம செஞ்சுட்டோம், மார்க் அறிஞர்களை சரின்னு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, அது விளங்காம நாங்க செஞ்சுட்டோம்ல, மன்னிச்சிருந்து நீங்கள் அழுதீர்களேயானால் உலகத்தில் இருக்கும் போதே மன்னிப்பு கேட்டா எல்லாம் மன்னிச்சிருவான். மன்னிப்பு கேட்காமலே மண்டையை போட்டு மன்னிக்க மாட்டான். இருக்கும் போதே நீங்கள் இப்ப மன்னிப்பு கேட்டுக்கொண்டீர்களேயானால் உங்களுடைய நல்லறங்கள் பாழாகாது. இன்னும் சொல்ல போனால் பலசுக்கும் சேர்த்தெல்லாம் என்ன செய்வான், உங்களுக்கு தீமைகளையும் இப்பத்திலுல்லாஹு செய்யாத்தியும் ஹசனாத், அவங்களுடைய தீமைகளை கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றி தந்துருவான். அப்படி எல்லாம் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப பெரும்பாவத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய இணை கற்பித்தல் என்ற பாவம் நம்மிடத்தில் இருக்குமேயானால் இந்த இரவு உட்கார்ந்து அழுது நினைத்து பார்த்து இதையெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சது. மன்னிச்சுன்னா என்ன அர்த்தம்? இனிமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். நாளைக்கு மேல செஞ்சிடக்கூடாது. மன்னிக்கிறது என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்கறதுனா செஞ்சது தப்பு, இனிமே செய்ய மாட்டேன். இது ஒரு பாவம். இது பாவங்கள்ல பெரிய பாவம். அடுத்த பாவம் என்ன தெரியுமா? இரண்டாவது பாவம் கத்லுன் நஃப்ஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் செய்கிற பாவத்திலே பெரிய பாவத்துல இரண்டாவது இடம் எதுக்கு இருக்குன்னு கேட்டா, ஒரு உயிரை கொல்வது, கொலை செய்வது. கொலை செய்யறதுக்கு பாருங்க, இது பயங்கரமான பாவம். எவ்வளவு பயங்கரமான பாவம் அல்லாஹ் திருமலை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வமன் யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாவுஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா. யார் ஒருத்தன் ஒரு மூமினை கொலை செய்கிறானோ அவனுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? நரகம். நரகம் தான் நிறைய தண்டனை, நிறைய குற்றத்துக்கு வருமே. காலிதன் ஃபீஹா தான் பாயிண்ட். அதில் நிரந்தரமா இருப்பான். அப்ப ஒருவன் கொலை செஞ்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு நரகத்தில் எல்லாம் போடுவான். எப்படி போடுவான்? அதுல தான் கிடந்து ஆகும், பர்மனண்டா கிடக்கணும். கொலையாளிகள் திருப்பி என்ன செய்ய முடியாது, கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமேல் சொர்க்கத்துக்கு வருவார்களான்னா வரவே முடியாது. அப்ப நிரந்தரமாக நம்மை கொண்டே நரகத்தில் தள்ளக்கூடிய அடுத்த பாவம் என்னன்னு கேட்டா, ஒரு உயிரை கொல்லுவது. உயிரை கொல்லுவதுனா என்ன? அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு உயிரை கொல்லலாம். எப்ப கொல்லலாம்? ஒரு அரசாங்கம் கொல்லலாம், தக்க காரணத்திற்காக கொள்ளலாம். தக்க காரணம்னா என்ன? ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் நடக்கிறது, ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், அதுக்கு மரண தண்டனை, கொல்லத்தான் செய்வோம். அது அரசாங்கம் அவன் செஞ்ச தப்புக்காக வேண்டி தண்டனை என்ற முறையில கொல்லுவது. அது நம்ம பாட்டு போயிட்டு இருக்கிறோம், கத்தி எடுத்து குத்த வர்றான், நாம குத்தி நம்மளை காலி பண்ணிடலாம் தெரியுது, புடிங்க நம்ம குத்திட்டு போயிடலாம். இது மார்க்கத்திலையும் தப்பு கிடையாது, நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படியும் தப்பு கிடையாது, உலகத்தில் எந்த நாட்டிலையும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நம்மை காத்துக் கொள்வதற்கு இல்லாமல் ஒரு பொம்பளை போயிட்டே இருக்கிறா, கற்பழிக்க வர்றாங்க, ஆஹோ கற்பழிக்க வர்றாங்களே, கொலை செய்யக்கூடாது, நல்லா அழிச்சிட்டு பண்ண விட முடியுமா? இறுக்கி கழுத்தை பிடிச்சி கட்டிச்சு கட்டிச்சு காலி பண்ண முடியுதா? காலி பண்ணு. மார்க்கத்தில் தப்பு கிடையாது. மண் கொத்தில தூண அகிலிகி ஒவ்வொரு ஷஹீத். யார் ஒருத்தன் தன்னுடைய சொத்தை காக்கிற போரில் கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீத், உயிர் தியாகி. யார் ஒருத்தன் குடும்பத்தை காக்கிற போரில் கொல்லப்படுகிறானோ சண்டையில, அவன் கூட ஷஹீத். இப்படி எல்லாம் இல்லாம சும்மாச்சும் ஒரு விளையாட்டா போய் குத்துறது, அல்லது மார்க்கம் எந்த வரம்பை சொல்லி இருக்கிறதோ அந்த வரம்புக்கு அப்பாற்பட்டு போய் என்ன செய்யறது, நாங்க ஜிஹாத் பண்றோம் போய் கொள்றது, சும்மா இருக்கிற வெட்டிட்டு வந்துடுறது, அவனை வெட்டிட்டு வா. இப்படி செஞ்சா என்ன?